உருளைக்கிழங்க ஸ்க்ரீனில் காமிச்சு ஒரு ஆண்டாச்சு. ஆமாம். எப்படி இருக்கு? ஒரு வருஷம் ஆன மாதிரி இல்லை சார். நேற்று தான் அது நடந்த மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் யார் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், என்னை யார் இதுலேருந்து மீட்டெடுப்பா அப்படின்னு நினைக்கும் போது நான் போய் சரணடைஞ்சது வந்து மெய்யழகன்ட்ட தான். ஒரு இடம் சொல்லியிருப்பாங்க, அது ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஊர் பார்க்குற மாதிரி தான் நடந்துகிட்ருக்கேன், ஆனால் யார் கண்ணுக்கும் தெரியல. அந்த ஒரு லைனில் அவ்வளோ விஷயத்தை கடத்திருப்பீங்க. 96 மாதிரியான ஒரு திரைப்படம் வெற்றி, அப்புறம் அது கொண்டாடப்பட்ட வெற்றி இல்லையா? ஆமாம். அதுக்கு பிறகு இந்த ஒரு மனநிலை இருந்ததா? இளையராஜா எல்லா இடத்துலையும் இருந்திருப்பார், நீக்கமர நிறைஞ்சிருப்பார். ஆமாம். வாழ்க்கையிலே அப்படி தானே? ஆமாம். அப்படி இல்லாதவங்க யாராவது இருந்தால் காட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஜென்ரேஷன்லேயே அப்படி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வரலாறு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது சப்ஜெக்ட் உங்களுக்கு? அந்த கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அது கட்டின மாதிரி எனக்கு தோணலை. நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஈழம் குறித்து ஜல்லிக்கட்டு வரைக்கும்லாம் நீங்கள் மெய்யழகனில் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாமே இந்த வரலாறு அல்லது மொழி, கலாச்சாரம், பண்பாடு, அதனுடைய தேடல் அப்படின்னு அதை பார்க்கலாமா? உங்களுக்கு இருந்த தேடலில் தான் இதெல்லாம் வருதா? அந்த இடம் கண்டிப்பாக எனக்கு அந்த உண்மையை நோக்கின தேடல் வந்து எப்போவுமே உண்டு. இப்போ இந்த அடுத்த ஒரு 10 வருஷத்தில் உண்மை வந்து நிரந்தரமாக காணா போகிறதுக்கான ஒரு சாத்தியம் வந்து இருக்குது. இந்த ஆபத்தை நம்ம பார்க்காம விட்டுறக்கூடாதுங்கிறது தோணுது. அதனால தான் அதை பற்றி பேசுகிறவங்க, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையுமே ஒரு பதிவாக போட்டுக்கிட்டே இருப்பேன். ஈழப்போர், இறுதி போருங்கிறதெல்லாம் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு, அப்படி தான் பார்க்க ரொம்ப ரொம்ப பாதிச்சு. ஏன்னா அந்த காட்சி அமைப்புகள் அதிலிருந்து நம்ம வந்து இதை உணர முடிஞ்சுது. அது ஒரு தனிப்பட்ட தோல்வியாகவும் நினைக்கிறேன், இந்த இனத்தோட தோல்வியாகவும் நான் நினைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. வாரந்தோறும் ஒரு முக்கியமான தமிழ் முகத்தை பார்க்குறோம். இவருக்கு பல அடையாளங்களை கொடுக்கலாம். நான் வந்து எப்போதும் அவரை இப்படி தான் பார்க்குறேன். அன்பின் இயக்குனர், வணக்கம். வணக்கம் சார். உருளைக்கிழங்க ஸ்க்ரீனில் காமிச்சு ஒரு ஆண்டாச்சு. ஆமாம். எப்படி இருக்கு? ஒரு வருஷம் ஆன மாதிரி இல்லை சார். நேற்று தான் அது நடந்த மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பெரிய நன்றி உணர்ச்சி இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் நம்ம சொல்ல வந்த விஷயத்தை பெரும்பாலானவர்கள் அன்புங்கிற விஷயத்த சொன்னோம். அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, அதை வந்து நம்ம எங்கேயாவது நம்மளை வெளியில் பார்க்கும்போது அதை வந்து நமக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது நீ சொன்னது எனக்கு புரிஞ்சுது, நான் இதை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இதாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு நன்றி உணர்வு தான் இருக்குது. அருள்மொழி வச்ச பேர் உருளைக்கிழங்கு, அப்பா அம்மா வச்சது மெய்யழகன்னு நீங்கள் ஸ்க்ரீனில் சொன்னீங்க. உண்மையாக ஒரு மெய்யழகன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் இல்லையா? அந்த சித்தப்பா மெய்யழகன், அவர் என்ன சொன்னார் இந்த திரைப்படத்துக்கு பிறகு? ஆக்சுவலாக ரியல் லைஃப் மெய்யழகன் சிலர் இருக்காங்க. ஆக்சுவலாக ஓகே, சிலர் பேராக ஒருத்தர், ஆனால் கேரக்டராக பலர், அப்படி சிலர் ஆமாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது யாருன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய சித்தப்பாவை சொல்லலாம். ஏன்னா அப்பா ஃபாரினில் இருக்கும்போது சித்தப்பா தான் கூடவே இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தா நம்ம வளர்ந்ததெல்லாம். அவர் ஒரு விதமான மெய்யழகன் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அவங்க இப்போ இல்லை. ஸோ இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம், ஐ மீன் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் இல்லை 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 சாரி. ஆனால் எனக்கு நான் அத்தான்னு கூப்பிட்ட என்னுடைய அத்தை மகன் என்னோடய வயசில் கொஞ்சம் பெரியவர் தான். எனக்கு தெரிஞ்சு 10 வயசு 9 வயசு பெரியவராக இருப்பார். அவர் பேர் ரவி. அவரை நான் அத்தான்னு கூப்பிட்டாலும் என் லைஃப்பில் நான் பார்த்த முதல் மெய்யழகன் அவர் தான். இப்போ அவர் திரும்ப சென்னையிலேருந்து அவர் போய் தஞ்சாவூர்லேயே செட்டில் ஆகிட்டார். அதாவது அப்படி ஒரு ஒரு அலட்டிக்காத ஒரு நேர்மை, ஒரு அன்பு. அதாவது அதை ஒரு ரொம்ப இது பண்ண மாட்டாங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இயல்பிலே சிலருக்கு அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதர். ஏன்னா நான் ரொம்ப வருஷம் பார்க்கல. அப்புறம் ஃபோனில் தான் இப்போ கொஞ்சம் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோம். இப்போவும் அவர் அப்படியே தான் இருக்கார். ஏன்னா 50 வயதை கடந்துட்டார். அவர் பொண்ணுக்கு திருமணமாக போகுது. ஆனால் இப்போவும் அதே தன்மையோடு இருக்கார். அவரை தான் நான் அத்தான்னு கூப்பிடுவேன். என்னோடய முதல் மெய்யழகன் அவர் தான். உங்களுக்கு குடும்பம்னா தெரியும், ஏகப்பட்ட இது இருக்கும், சிக்கல்கள் அது இதெல்லாம் இருக்கும். ஆனால் அவர் தன்னுடைய நிலையிலேருந்து மாறவே இல்லை, அப்படியே தான் இருந்தார். அது அஃப்கோர்ஸ் நான்
மற்ற இதிலெல்லாம் சொன்ன மாதிரி மருதுபாண்டியன் அந்த அசுரவதம் படத்தோட இயக்குனர், எங்கள் வீட்டு பிளம்பர். அந்த திரைப்படம் வந்து நீங்கள் அவரை அடையாளப்படுத்துனீங்க. மெய்யழகன் கேரக்டரைசேஷனில் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆமாம். அவருக்கு என்ன ஃபீட்பேக் வந்ததுன்னு ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரு? ஏன்னா இப்படி ஒரு கேரக்டரை வந்து ரியல் லைஃப்பில் பார்க்கக்கூடியவங்க, ஓ நீங்கள் தானே அது அப்படின்னு கேட்டிருப்பாங்களே மருது பாண்டியன்ட்டையோ அல்லது உங்கள் எலக்ட்ரீஷியன் கம் இவர்கிட்டயோ பேசியிருப்பாங்க. அவங்க ஃபீட்பேக் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? ஏன்னா ஒருத்தரை அவங்க இப்படி இருக்காங்கன்னு இன்னொருத்தர் அடையாளப்படுத்தினா தான் உலகமே புரிஞ்சுக்குது. ஆமாம். ஆனால் இவங்க 2 பேர்ட்டையும் என்னென்னா சார், ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு 50 வயசை தொட்டுட்டாங்க இல்லை கடந்துட்டாங்கன்னாலும் அவங்களுக்குள்ள இன்னுமே அந்த ஒரு 14 வயசு 12 வயசு குழந்தை தான் இருக்குது. அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்மள மாதிரி கிடையாது. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வருதுன்னா நம்ம அதை ரொம்ப ஒரு இதாக, அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே புரியல. அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவும் தெரில. சும்மா ஃபோன் பண்ணி பிரேம இந்த மாதிரி சொன்னாங்கப்பா, தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுருவார். அதுக்கு மேலே கிடையாது. எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் ஊரில் வந்து தங்கச்சி பசங்களோட சும்மா அப்படியே ஆற்றுக்கு போயிருக்கேன், அங்கே போய் ஏதோ விளையாடிட்டு இருந்தோம், பலூன் வாங்கினோன்னு அந்த குழந்தைங்களா அப்படி தான் இருக்கிறார். இத்தனைக்கும் 2 படம் இயக்குனவர். ஆனால் அவங்க அப்படி தான் மேபி படமாக எடுத்தப்புறமும் நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த மெய்யழகன் கேரக்டர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க போல். எத்தனை வயசானாலும் அவங்க அதை கடந்து வரல. அவங்க ஒரு உலகத்திலே இருக்காங்க. அவங்க அதிலே தான் இருக்கிறாங்க. அழகான உலகம். முடிஞ்சால் நம்ம தான் அங்கே போகணுமோன்னு தோணுது. இப்போ மெய்யழகன் வந்து நிறைய விதத்தில் அது நிறைய உங்களுக்கு ஃபீட்பேக் வந்திருக்கும். ஒரு மாதிரி ஒரு தெரப்பி மாதிரியான ஒரு படம்ன்றதை பல நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான மனிதர்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த தெரப்பியை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு அது என்னவாக இருந்துச்சு மெய்யழகன் ரிலீஸ்க்கு பிறகு? மெயினாக நான் ஒரு காமன் ஃபேக்டராக நான் அதில் பார்த்தது, சிலர்லாம் ஃபோன் பண்ணி அழுதுட்டாங்க. அவங்களால பேச முடியல. ஏதோ ஒன்று நடந்திருக்கு லைஃப்பில். அவங்க அந்த 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 கண்ணீர் தான் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப எனக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரமாக நினைக்கிறேன். அப்படியே அதாவது லைட்டாக அப்படி சினுங்கள் அந்த மாதிரி இல்லை, வாய் விட்டு அழுதவங்க இருக்காங்க, விசும்பி அழுதவங்க இருக்கிறாங்க. அது அந்தளவுக்கு அது போய் அவங்கள டச் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு அது நீங்கள் சொன்ன மாதிரி அது இட் வாஸ் வெரி தெரப்யூட்டிக் ஃபார் மீ. ஏன்னா நான் இந்த கதையை எழுதுனதே அப்படி தான் எழுதினேன். ரொம்ப ஒரு டிப்ரெஷனில், ரொம்ப ஒரு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்போம்ல, என்ன இப்படி இருக்குது லைஃப் அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் இருக்கும் போது இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வர்றது? அப்போ நான் ஏன்னா அது எதனால் அந்த நெகட்டிவிட்டி எனக்கு வந்துச்சுன்னா என்னை சுற்றி இருப்பவர்கள். 96 ராமுவும் ஜானுவையும் கொண்டு போய் உலகத்துக்கே சேர்த்திங்க. 96 மாதிரியான ஒரு திரைப்படம் வெற்றி, அப்புறம் அது கொண்டாடப்பட்ட வெற்றி இல்லையா? ஆமாம். அதுக்கு பிறகு இந்த ஒரு மனநிலை இருந்ததா? வெற்றியவே 2 விதமாக பார்ப்பாங்கல்ல சார். ஒருத்தர், அதாவது நான் அதை வெற்றின்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு அங்கீகாரம்னு வேணால் நான் சொல்லுவேன். அதை வந்து சிலரில் பலரும் வந்து பாராட்டுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சது, இதை மாதிரி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வேறு விதமாக பார்க்குறவங்களும் இருக்காங்கல்ல. அதை நான் எதிர்பார்க்கல. அது கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி வாரத்துலேருந்து அந்த வன்மம் கூடிக்கிட்டே தான் போச்சு. அது நம்ம நெருக்கமானவங்கள்டேருந்தே அந்த வன்மம் வரும்போது நமக்கு அதை எதிர்கொள்ள தெரியல. அது ரொம்ப நம்மளை என்ன சொல்கிறது, உடச்சி நொறுக்கி தரமட்டமாக்கிடுச்சு. அதுலேருந்து மீளவும் முடியல. ப்ளஸ் கோவிட் டைம் வேறு, அதை போய் நம்ம சரி செய்ய முடியல. அதனால் அந்த ஒரு டிப்ரெஷனில் நான் வந்து யார் இந்த நேரத்தில் யார் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், என்னை யார் இதுலேருந்து மீட்டெடுப்பா, யார் இருந்தால் எனக்கு திரும்ப அந்த மகிழ்ச்சியோ நிம்மதியோ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நான் போய் சரணடைஞ்சது வந்து மெய்யழகன்ட்ட தான். அப்படி நான் வாழ்க்கையில் சிலரை பார்த்துருந்தாலும் அப்படி உருவாக்கப்பட்டது தான் மெய்யழகன். ஸோ எப்படி அருள்மொழி கிளம்பி இங்கேருந்து நீடாமங்கலம் போனாரோ அது மாதிரி நான் கிளம்பி மெய்யழகன்ட்ட போய் என்னை எப்படியாவது காப்பாற்றிருந்து தான் போய் நின்னது. அருள்மொழிக்கே நிறைய குற்ற உணர்வு இருந்தது நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸே அப்படி தான். அந்த குற்ற உணர்வுல இருந்து தான் அவர் வந்து திரும்ப ஊருக்கு போவார். ஊருக்கு போய் மெய்யழகனை கண்டுபிடிப்பார். கிட்டத்தட்ட தொலைச்ச பொட்டேட்டோவை வந்து திரும்ப அங்கே போய் கண்டுபிடிப்பாருங்கிறது தான் அந்த திரைப்படமாக இருந்தது. அது ஒரு பெசிமிசம்னு சொல்லலாம் சார். அது ஒரு அவநம்பிக்கை உருவாயிரும்ல. அதான் இப்போ அருள்மொழி அது என்னோட கேரக்டர் தான் சொல்லும் போதே அதுதான் எனக்கு என்ன சுத்தமாக நமக்கு நம்பிக்கை போயிடுதில்ல. அது குற்ற உணர்வு வந்து மெய்யழகனை பார்த்த பிறகு வரும். அதாவது நான் யாருமே நல்லவங்க இல்லை, யாரையுமே நம்ப முடியலன்னு நினைக்கும் போது இப்படி ஒருத்தன் வர்றான், ஆனால் நான் அவன்கிட்டேருந்து ஓடுறேனேங்கிறதான் அவனுடைய குற்ற உணர்ச்சி. ஸோ அப்படி தான் இருந்தது. அது ரொம்ப பீக்காக இருந்துச்சு. நீங்கள் அந்த கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து
இவர் ஃபோனில் பேசுவார். பொண்ணு வந்து டயல் பண்ணி கொடுப்பாங்க பேசுன்னு சொல்லும்போது அப்போ தயங்கிட்டே சொல்லுவார்ல, நான் வந்து உங்ககிட்ட வேற ஒன்று பேச விரும்ப அவர் வந்து இது எதுவுமே இல்லாமல் அதான் என்ன தான் வேணும், எவ்வளோ வேணும், 25 லட்ச ரூபா, அது பண்ணலாம் இது பண்ணலாம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இருந்தது. நான் வந்து நம்பர் மாற்றி கொடுத்துட்டேன். அது எப்படி நீங்கள் மாற்றி கொடுப்பீங்க, உங்கள் நம்பர் உங்களுக்கு தேவையா போகும், நான் தான் சாப்பிட்ற ஆர்வத்தில் திங்கிற ஆர்வத்தில் ஏதோ சொல்லியிருக்கேன் டைலாக், திங்கிற சோறில் நான் தான் மாற்றி எழுதியிருப்பேன். அப்படி ஒரு வார்த்தையை கேட்கும்போங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுக்குள்ளே நம்ம போயிடுவோம்ல, ஒரு கில்ட் கான்ஷியஸ் வந்துடும் அந்த இடம். அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அது உங்கள் வாழ்க்கைங்கிறதுனால கேட்குறேன். அந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து அந்த திரைக்கதையே வருது, இந்த படமே வந்ததா? ஆமாம். ஏன்னா நான் குறிப்பாக நான் சென்னை வந்த பிறகு, அதுவும் அப்படி ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் நான் சென்னை வர்றேன். ஸோ வந்த பிறகு நார்மலாகவே யாராவது வந்து பேசுகிறாங்க, கொஞ்சம் அன்பாக பேசுகிறாங்க, ஒரு கூடுதலான ஒரு அன்பு கிடைக்குது. அதுக்கு அளவு இல்லைனாலும் அப்படி தானே ஃபீல் ஆகும் நமக்கு. ரொம்ப ஓவராக நம்மள்கிட்ட ஒட்டுறாங்களேங்கும் போது அடுத்தது நமக்கு இயல்பாக என்ன தோணும், சரி ஏதோ உங்களுக்கு காரியம் ஆகணும், இல்லை நம்மளை இப்படி பேசி கவுக்க போகிறாங்க, இப்படி தான் நமக்கு தோணும். ஏன்னா நமக்கு வாழ்க்கை அனுபவம்னு அவங்க அதை சில நேரம் நமக்குள்ளே திணிச்சிருக்கும். அப்படி நினைக்கும் போது பார்த்தா அவன்கிட்ட அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. அவன் ரொம்ப இயல்பாக பேசிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒருத்தன் இருக்கிற மறந்துடாதீங்க, அதனால் நல்லா இருங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. நமக்கு அது வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். சரி நம்ம ஒன்று நினச்சோம், அப்படி அவன்கிட்ட போய் திருப்பி பேசக்கூட நமக்கு அப்புறம் வாய்ப்பு கிடச்சிருக்காது. இது ரொம்ப தெரிஞ்சவங்க பண்ணால் பரவாயில்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க, நம்ம யாருன்னு சுத்தமாக தெரியாதவங்க, அவங்கள்ட்டேருந்து அந்த ஒரு அன்பு கிடைக்கும். நம்ம யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கோம், ஆனால் அவங்க வந்து நம்மளை கொண்டாடிக்கிட்டே இருந்திருக்காங்க வாழ்க்கை முழுக்க. அந்த குழந்தைக்கு அருள்மொழின்னு பேர் வைக்கிற அளவுக்கு எவ்வளோ ஆழமான அன்பு இருந்தால் ஒரு மனிதர் அங்கே இருப்பார் அப்படின்றது இன்னும் ஒரு நெருக்கடியான ஒரு நிலை தான். ஆனால் மெய்யழகன் நிஜ வாழ்க்கையில் இவ்வளோ சாத்தியமாங்கிற அளவுக்கான கேள்வி உருவாக்கின ஒரு கேரக்டர். அது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் வந்ததா? இது எப்படி, இது சாத்தியமா, அது இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மெய்யழகனே சயின்ஸ் ஃபிக்ஷனாக பார்த்தவங்களும் இருக்காங்க, இப்படிலாம் ஒருத்தர் இருக்கவே முடியாது அப்படின்னு. அது வந்து நம்மளுடைய இயலாமை தான் சார். அது நம்மளால் அதை பார்க்க முடியல, அதை நம்மளால் ஏற்க முடியல. அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கிட்டாலும் வெளியில் நம்மளால் அதை ஒத்துக்க முடியல. காரணம் என்னென்னா நம்ம அப்படி இல்லை, நம்ம இருக்கிற நிலை சரிதான் அப்படிங்கிறத நம்ம அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய அதை நானுமே பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அப்படி இல்லை. ஆமாம், நீங்கள் சொல்கிறது இப்போ இவ்வளவு உலகமே கொண்டாடுற ஒரு கதாபாத்திரமாக நம்ம இருந்திருக்கோங்கிறத கூட ரியலைஸ் பண்ணாமல் அப்படியா ஏதோ ஒன்று சொன்னாங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாருங்கிறீங்களே. அது அந்த தன்மை வந்து உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை தான். அது வேற ஒரு இடம்னு நினைக்கிறேன். அதாவது அவங்கள பற்றி ஒரு படமே எடுத்தாச்சு, அவங்கள மேடையேற்றி பாராட்டியாச்சு, அவங்க தானே அறிமுகப்படுத்தியாச்சு, அப்படியே அவங்க தன்மை மாறலை, அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அது வந்து என்னை வந்து இன்னுமே அது அந்த மெய்யழகன் தன்மையை நோக்கி ஈர்க்குதுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுக்குது வாழ்க்கையின் மேலே. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதுலலாம் நிறைய நம்பிக்கையின்மை வந்துக்கிட்டே இருக்கிற சூழலில் இந்த மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அது இன்னொன்று அதில் நீங்கள் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த பயம்தான் இது. அப்படி இருந்தால் நம்ம ஏமாந்துருவோம், நம்மளை ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க, அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு அது ஒரு இதுதான், அது ஒரு மாயை தான். அது அப்படி கிடையாது. அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க ஒன்றும் எல்லாத்தையும் இழந்து இதானவங்கள ரொம்ப இந்த கொஞ்சம் என்ன சொல்கிறது அருள்மொழி மாதிரியா இல்லை அதுக்கு மேலே ஒரு இதாக இருப்பாங்கல்ல, ரொம்ப எல்லாத்துலேயும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அப்படின்னா அவங்க எல்லாத்துலேயும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இல்லையே, இல்லை. ஆக்சுவலாக சந்தோஷம் அங்கே தானே இருக்குது. அதுவே ஒரு போதுமான. நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அந்த திரைப்படத்தில் வச்சுருப்பீங்க. 2 பேர் தான் பிரதானமான பாத்திரம்னாலும், கார்த்தியன் அரவிந்த் சாமி தான்னாலும், சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்குள்ளெல்லாம் அவ்வளவு அழுத்தமான காட்சிகளும் சம்டைம்ஸ் பெயின் மாதிரி கூட இருக்கும். நீங்கள் தொடக்கத்திலே அரவிந்த் சாமி வந்து அவங்க முரப்பன் அவங்க அந்த கேரக்டர் வந்து பார்ப்பாங்க. லதா அவங்க ஒரிஜினல் பேர் அது, அவங்க ஆர்டிஸ்ட் பேர் இல்லை, அவங்க பேர் இந்துமதி. அவங்களுக்கான கிரெடிட் கொடுக்கணும்னு நினச்சேன் நான். அதனால தான் அந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்க அந்த கான்வர்சேஷன்லாம் போகும். ஒரு இடம் சொல்லியிருப்பாங்க, அது ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஊர் பார்க்குற மாதிரி தான் நடந்துகிட்ருக்கேன், ஆனால் யாரு கண்ணுக்கும் தெரியல. அந்த ஒரு லைனில் அவ்வளோ விஷயத்தை கடத்திருப்பீங்க. அவங்களோட இழப்பு அல்லது அவங்க என்னவா இருக்கேன் இந்த ஊரில் நான்,
அல்லது என்ன என்னவா இங்கே மதிக்கிறாங்க, நான் என்னவா இருக்கேன், நீ இல்லாமல் நான் என்னவா இருக்கேங்கிறத வேறு விதமாக சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது போகும்போது அப்படி லைட்டாக டச் பண்ணிவிட்டு அப்படி போகிறப்ப அந்த டச்சில் வந்து பலவிதமான உணர்வுகள் இருந்ததா பலரும் ரசித்து பார்த்த ஒரு காட்சின்னு நினைக்கிறேன். அது சிலருக்கு வந்து அந்த இது இருக்கும் சார். ஆக்சுவலாக இப்போ ஃபேமிலிக்குள்ளேயே சொல்கிறேனே, அது வந்து ஒரு அதை வந்து நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஆண் பெண்கிறதுனால நீங்கள் அதை ஒரு காதல்னோ இல்லை ஒரு அண்ணன் தங்கை பாசம் அப்படிலாம் எந்த வரையறைக்குள்ளேயுமே வைக்க முடியாது. ஒரு 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 பேரன்பு இருக்கும், ஆனால் அது ரொம்ப வெளியில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அது ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறதுனாலேயே அதை வெளியில் இது பண்ணுறதுல ஒரு சின்ன தடை இருக்கும். அப்படி இருக்கும்போது பொதுவாக ஊரில் சொல்கிற காரணம் வந்து பொண்ணு கண்ணு முன்னாடியே இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வழக்கமான விஷயம். கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கடமை முடிஞ்சிருச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான வார்த்தை. அது வழக்கமாக அது எப்படி அதை முதல்ல எப்படி கடமைன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அது எப்படி முடியும்? முதல்ல அது திருமணத்தோட முடியாதுல்ல, எப்படி முடியும்? அது 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 ஏன்னா நான் என்னுடைய ஃபேமிலியில் அது நடக்கக்கூடிய பல திருமணங்களில் அதை நான் கேட்டிருக்கேன். அப்பா முடிஞ்சுது அப்படிம்பாங்க. இது என்ன ஏதோ ப்ராஜெக்ட் மாதிரி சொல்கிறீங்க, ஏதோ முடிஞ்சு கார்கோ அனுப்பி வச்சாச்சுங்கிற மாதிரி. அது எப்படி இது பண்ண முடியும்? உங்கள் உயிர் இருக்க வரைக்கும் அது உங்களுடைய இது இல்லையா? அதில் அன்பு இல்லையா? அது எப்படி அப்படி? அதுவும் அதை பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் அதை சொல்லுவாங்க. பயங்கர கோவம் வரும். இதனால் பல திருமணங்களுக்கு நான் போகாமல் இருந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அவசரமாக ஒரு இது பண்ணி ஊர்லேயே சொல்லுவாங்க, மூட்டை கட்டி அனுப்பி விட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது ரொம்ப அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் லதா. அதனால தான் அவன் அந்த காரணத்தை சொல்லி தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. ஆனால் இப்போ எல்லார் கண்ணு முன்னாடியே இருக்கணும்னு சொல்லி தான் கட்டி வைக்கல. ஆனால் இப்போ எல்லார் கண்ணு முன்னாடி தான் இருக்கான, யாரும் பார்க்கல. இதுதான் நிதர்சனம். அது வந்து நீங்கள் ஸ்டோரி எழுதும்போது இந்த கேரக்டர் அங்கே வச்சுருந்தீங்களா? ஏன்னா அந்த ஒரு சீனோட சரி, அவங்களோட ரோல் அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. அவ்வளோதான். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அங்கே இருக்கணுங்கிற அந்த தன்மையில். அதாவது இவர் வந்து எப்படின்னா சார், இந்த அன்புங்கிற விஷயத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற ஒரு மனுஷன். இந்த உண்மையான அன்புங்கிறது வந்து நமக்கு இனிமே உறவுகள் மத்தியில் கிடைக்காது அப்படின்னு நம்பி கிடைக்கும்னு இருக்கிறவங்கள கூட விலக்கி வச்ச ஒரு மனுஷன். ஆனால் இத்தனை வருஷம் கழித்து போகும்போது முதல் இதே இப்படி ஒன்று மாட்டுது. அதாவது கண்டக்டருக்கு அடுத்தது அந்த கண்டக்டர் ரோல் ரொம்ப முக்கியமாக. ஆமாம், அது யாருன்னே தெரியாது. அடுத்தது போனால் இப்போ வந்து கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பெற்று தன்னோட வயசை ஒத்த ஒரு ஆள் தான். ஆனால் அதே அன்போடு அவள் இன்னும் இருக்கா. அவள் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கிறதுனால இவனை அது அன்பு அப்படியே தானே இருக்கும். ஆனால் அதே அன்போடு அவள் பேசுகிறா. அந்த 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 வருடலும் அந்த அன்பு தான். அதில் வேற எதுவுமே அன்பின் மீது நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதருக்கு எவ்வளோ அன்பு கொட்டி கிடக்குதுன்னு ஊருக்கு வரும்போது காமிக்கிறீங்க. ஆமாம், அது உணர்றாரு. ஏன்னா அவர் கல்லாயிட்டார்ல. நீங்கள் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து தான் உடைக்கணும். அந்த கடைசி சமட்டி அடி தான் மெய்யழகன். ஸோ அதில் 2வது அடி வந்து லதான்னு சொல்லலாம். 3வது ஒரு பெரிய அடி கொடுத்துருந்தீங்க, பார்த்தா அத்தனை பேருக்கும். அது அந்த மேடையில் இருக்கிற போய் பரிசளிக்கிற காட்சி, தங்கைக்கு போய் பரிசளிக்கிறது நல்ல ஒரு அழகியல் உணர்வுபூர்வமான ஒரு காட்சி. கட்டாயமாக அது எல்லாருக்குமே. நான் வந்து ஒரு கொஞ்சம் நிறைய திரைப்படங்கள் அல்லது கொஞ்சம் நம்ம அதிகமாக யோசிக்கிறதுனால அடுத்து இப்படி ஒரு காட்சி தான் வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கெஸ் பண்ணேன். உண்மையாக சொல்லணும்னா அவர் வந்து அதனால நல்லா பண்ணியிருப்பீங்க. அந்த காட்சி அமைப்பே வந்து க்யூ நின்றுட்டுருக்கோம், இவங்க வந்து அவசரப்படுத்துவாங்க, இல்லை பெரிய க்யூ இருக்குது, இல்லை எங்கள் அண்ணன் எனக்காக கொண்டு வந்திருக்காரு, அது எப்படி நான் ஒன்று ஒன்றா போட்டு பார்ப்பேன் அப்படிங்கிறது அந்த அந்த க்யூட்டஸ்ட் மொமெண்ட். அது கொலுசு கடைசியாக போட வச்சுருப்பீங்க. அந்த போடுறதுக்கு அரவிந்த் சாமி உட்காரும்போது நார்மலாக உட்காந்ததா எனக்கு தெரியல, ஒரு மாதிரி அதிர்ந்து போய் உட்காருவார். அப்படி அந்த உட்கார்ற காட்சியே வந்து அது வந்து ஒரு உடஞ்ச இடமா இருக்கோ, ஒரு மனுஷன் வந்து அப்படி உட்கார ஒரு நேரம் வந்து அப்படி ஒரு அதிர்ந்து அப்படி உட்கார மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பாதத்தை எடுத்து கொலுசு போடுவார். அந்த இடத்துல ட்ராப் வரும்னு நினச்சேன், அவங்கள்ட்டேருந்து ட்ராப் வரும்னு நினச்சேன். தியேட்டரில் மொத்த பேருக்கும் ட்ராப் வந்துச்சு. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காட்சி தான் அது எனக்கு. ஆனாலும் நமக்கும் சேர்த்து ட்ராப் வருது. அது அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து அது நீங்கள் எழுதும்போதே வந்த ஒன்றா, அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது இதாச்சு அந்த அந்த ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும்? அந்த சீன் குறிப்பாக, ஏன்னா இப்போ லதா சீன் வந்து எப்படின்னா எழுதின உடனே, அதாவது ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே ஹிட் ஆன சீன் அது. எல்லாருக்குமே பிடிச்சி போய் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த சீன் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சிறுகதையே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது உண்மை. இப்போ நான் வந்து எப்படின்னா என்னோடய ஜென்ரேஷனில், குடும்பத்தில் என்னோடய ஜென்ரேஷனில் மூத்தவன் நான், எங்கள் அண்ணன் 2 பேரும். ஏன்னா எங்கள் அம்மா மூத்தவங்கிறதுனால எங்களுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல என்னோடய ஜென்ரேஷனில். ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, பாடி கார்டு
நான் தான். ஏன்னா அண்ணன் கொஞ்சம் அவன் படிப்பாளி, அவன் படிப்பு அப்படி இருக்கிற ஆள். நம்ம கொஞ்சம் முரட்டுத்தனமாக அப்படி வேறு மாதிரி இருந்ததுனால நம்ம தான் பாடி கார்டு. ஸோ அது அந்த நேச்சர்னாலேயா என்னன்னு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட தம்பி தங்கைகள் அஃப்கோர்ஸ் அதுக்கு அடுத்தடுத்த இதில் வர்றவங்களையும் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஒரு கட்டம் வரைக்கும். இதே வெளியில் வந்தோடனே அப்படியே எனக்கு ஃபாலோ ஆகிடுச்சு. ஸோ யார் நம்மளை பார்த்தாலும் அது ஏன்னு தெரியல, நம்ம மூஞ்சில் எழுதி விட்டுருக்கான்னு தெரியல, உடனே அண்ணன் கூப்பிட்ருவாங்க. அது சிலருக்கு அப்படி தான், அப்படிதான் இதான். சரி, அதனால அந்த தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி. அது இன்னும் ஒரு ரொம்ப அழகான ஒரு உணர்வு தான். நம்ம அண்ணனாக இருக்கிறது இருக்குல்ல, நான் பல இடத்துல அதை உணர்ந்திருக்கேன், அதனால சொல்கிறேன். அது தங்கைகளுக்கு அண்ணனாக இருக்கிறது அது வந்து அது எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு அத்தனை பேர் இருந்தாலும் என்னோட சித்தி மகள் ரம்யான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எனக்கும் இருக்க பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அது எப்படின்னா, மற்றவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங். அது அவள் சின்ன கை குழந்தையாக இருக்கும் போதே நான் இறக்கி விடலைன்னு சொல்லுவாங்க. கையிலேயே வச்சுட்டு இருப்பேன், ஏன்ட்டே கொடுத்துருங்க நான் கூட்டு போயிடுறேன்னு. குழந்தைன்னா நீ பார்த்துக்கணும், அதெல்லாம் பண்ணிவிடான்னு நானே சின்ன பையன் கேட்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்களை விட நான் நல்லா பார்த்துக்கிறேன்லாம் சொல்லி கையில் வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு ஃபோட்டோலாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. நாங்கள் வளர்ந்து வந்தோம் எங்களுக்கு அப்படியே தான். இப்போ அவங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போவும் நாங்கள் மீட் பண்ணோம்னா எல்லோரும் எங்களையே பார்ப்பாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங். அவங்க எந்த அளவுக்குன்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு வந்து நான் ஏற்கனவே போட்ட சட்டையை போட்டேன். அவங்களுக்கு அதில் அவ்வளோ கோவம். உடனே ஆர்டர் பண்ணி இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து சட்டையாக வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த எழுதும் போது நான் அந்த இமோஷனில் எழுதுகிறேன். என் தங்கையை நினச்சி நான் எழுதுகிறேன். அதில் படிச்சுட்டு எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இது கொஞ்சம் சீரியல் டோனில் இருக்குதுன்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் படித்து கண்ணெல்லாம் கலங்கி அழுது சொல்கிறாங்க. சிலர் நல்லா இருக்குது. ஸோ இப்படி 3 விதமான ஃபீட்பேக் அந்த ஒரு சீனுக்கே வருது. அதில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு என்ன சொல் சினிமாவில் இருக்கவங்க தான், ஒரு பெண். அவங்கெல்லாம் கையே பிடிச்சிட்டாங்க, வேண்டாம் இந்த சீன் வேண்டவே வேண்டாம், தேட்டரில் வந்து கத்திடுவாங்க, ஒரு மாதிரி சொல்லிவிடுவாங்க, ஓவராக பண்ணியிருக்கேன், கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க. இந்த ஜென்ரேஷன்லாம் பார்க்கவே, அதாவது அந்த பேஜ் அவங்க கிளிக்காத குறை தான், அந்தளவுக்கு சொல்கிறாங்க. நான் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டே இருக்கேன், இல்லை நீங்கள் வந்து இதை வேறு மாதிரி நினைக்கிறீங்க, வேறு ஒரு மீட்டரில் நீங்கள் நினைக்கிறீங்க, இதை நான் எடுத்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுக்கு கன்வின்ஸே ஆகலை. கடைசியில் அது எனக்கு என்ன பயம்னா, இதை நான் வேறு யாரை நினச்சோம் எனக்கு பயம் இல்லை, இது அரவிந்த் சாருக்கு நான் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா அவர் வந்து ஒன்று ஹீஸ் அ வெரி மெச்சூர்ட் பர்சன், இன்னொன்று நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு நோபால் போட்டிங்கன்னா 6 தூக்கிடுவார் அவர், கிண்டல் பண்ணுவாங்க கொஞ்சம். ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சு, ஒருவேளை இந்த சீனை இல்லைங்க இது என்னால் இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இது ரொம்ப வேற ஒரு மீட்டரில் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு. ஓகே, எதுவுமே சொல்லலை. எனக்கு என்ன பயம்னா, ஒருவேளை ஸ்பாட்டுக்கு வந்து ஏதாவது டவுட்டாக எதுவும் கேட்டாங்கன்னா நமக்கு சமாளிக்க தெரியாது, நமக்கு எழுத தெரியும், அதை டைரக்ட் பண்ண தெரியும், திடீர்னு ஒரு மாற்றம் வந்ததுன்னா அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் நானே கேட்டேன், சார் அந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. நல்லா இருக்குது சார், எனக்கும் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க சார் அப்படின்னாங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. எனக்கு அவ்வளோ நிம்மதி. அப்புறம் அதை எடுக்கும் போதும் அரவிந்த் சாருக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து பெருசாக எதுவும் நீங்கள் இப்போ நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னா நீங்கள் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே வந்துருங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் எங்கேயாவது போய் ஞாபகப்படுத்துனீங்கன்னா அவங்க உங்களை திருப்பி கிண்டல் அடிச்சிடுவாங்க, அதானே வந்துடும் போங்க அப்படின்றாரு. அதை தான் சொல்ல வரேன், வர்றதுலே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அந்த கண்ணீர் சொட்டுறதுக்கு வந்து நான் கேட்க போகிறேன், சார் அது எப்போ சொட்டோன்னு தெரிஞ்சிங்கன்னா, ஏன்னா கண்ணில் கிளிசரின் போடுவாங்க, நம்ம ரெடியாக இருக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு ஆக்டரை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கேட்க போகும்போதே சொன்னாங்க, சார் அதை நான் தனியாக உங்களுக்கு தரேன், நீங்கள் எப்படியும் க்ளோஸ்அப் வருவீங்கள்ல, அப்போ கரெக்டாக அது கொலுசில் விழும், நான் உங்களுக்கு அதை தர்றேன், நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னாரு. சரி, இதில் நம்ம ஒன்றுமே பேச வேணாம், நம்ம கேமரா வச்சு நம்ம கரெக்டாக அதை அந்த டைமில் நம்ம இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா அந்த சீன் ஒவ்வொரு ஷாட்டும் எடுக்க எடுக்க இதுலேருந்து ஒர்க் பண்ணுற லைட்மேன்லேருந்து கிரேன் இதில் இருக்கவங்க எல்லோரும் வந்து சொல்லிட்டு போனாங்க, சார் ரொம்ப நல்லாயிருக்கு சார், தேட்டரில் இது சூப்பராக ஒர்க் ஆகும். அங்கேயே அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு அண்ணனோ தங்கையோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அங்கே அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எல்லாரோடையும் கனெக்ட் ஆன ஒரு சீன். அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு இருக்காங்க தங்கைகள் அந்த மாதிரி. ரம்யா என்ன சொன்னாங்க? அதாவது ரம்யா வந்து அதிகம் பேசுகிறவங்க கிடையாது, அவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உறுதி பண்ணிக்கிட்டாங்க, அது நான் தானே. பொசசிவ்னஸ் இருக்கும் இல்லையா, பயங்கர பொசசிவ். அதாவது சும்மா அதாவது இப்போ ஏதாவது ஒரு இதில் போடுவோம்ல, ஒரு ஸ்டேட்டஸ் போடுவோம், இல்லை ஃபேஸ்புக்கில் ஏதாவது போடுறோம், அப்போ ஃபேஸ்புக் வந்த புதுசுலலாம்
என் தங்கை அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ரெஃபர் பண்ணிட்டா அவங்களுக்கு அப்போ நான் யார் அப்படிம்பாங்க. அவ்வளோதான், ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் வரும். அது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அரியாசனம். அதுக்கு யாருமே போட்டிக்கு வரக்கூடாது. பயங்கர பொசசிவ். ரொம்ப அழகாக அந்த ஒரு காட்சியாக வந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்டேருந்து விலகி இருந்தாரா அருள்மொழி? இருந்தாருன்னா இருந்தார் தான். நான் என்னன்னா உங்களேன்னு இல்லை, அந்த 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 இடத்துலேருந்து தான் அவர் விலகி நின்றுருக்காரு அப்படிங்க. அப்புறம் இன்னும் 2 விஷயங்கள் நான் வந்து ரொம்ப, அஃப்கோர்ஸ் நிறைய சீன்ஸ் இருக்குது, நம்ம ரொம்ப ஒவ்வொரு சீனாக பேசணுன்னா ஒரு மணிக்கணக்கில் பேசணும். ஒருத்தர் வந்து கேரக்டரை காமிக்கவே இல்லை, ஆனால் அந்த கேரக்டர் மனசில் பதிஞ்சிடுச்சு, கனகராஜ். ஆமாம் இல்லை, ஆமாம், அவர்கிட்ட தான் நான் ஓனராக வேலை பார்க்குறேன். கார்த்திக் சார், அது என்ன ஐடியா வந்து அது கடைசி வரைக்கும் வாய்ஸாக மட்டும்தான் அந்த கேரக்டர் வரும். அந்த சார்ஜர் போடுறதுல ஆரம்பித்து இது வரைக்கும் அது நீங்கள் பிளான் பண்ணி அப்படி வச்சுருந்தீங்களா? அந்த ஆமாம் சார், அது முன்னாடியே அப்படி தான் வச்சுருந்தேன். ஏன்னா சிலர் அப்படி நம்ம ரியல் லைஃப்லேயே இருப்பாங்க. ஒரு ஃபோன்லேயே தான் பேசுவோம், இல்லை அவன் வந்தான் வச்சுட்டு போனான் அப்படிம்பாங்க. அவங்கள நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். அவங்க அடிக்கடி ஆனால் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ எங்கள் ஊருக்கு போகிறப்ப என் கூட வேலை செய்கிறவங்கள பற்றி நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். அவன் பார்த்துட்டான், ஏன்ப்பா அவன் சொல்கிறியே, யாருப்பா அவன், ஒரு தடையாவது வீட்டுக்கு கூட்டுவா அப்படிம்பாங்க. நானும் அது மாதிரி கேள்விப்படமோ சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு டீமில் யாரோ ஒருத்தரை சொல்லுவாங்க, இல்லை எங்கள் அப்பா அங்கே ஊரில் யாரோ ஒருத்தர் சொல்லுவார், அவர் தான் வந்தார், அவர் தான் மருந்து வாங்கி கொடுத்தாரு, அவர் தான் இது பண்ணார், இந்த இது பண்ணாரும்பாங்க. ஆனால் அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்விசிபிள் கேரக்டராக இருக்கணும். ஆனால் குரலில் அந்த தஞ்சாவூர் குசும்பு இருக்குல்ல, ஆமாம், அது நிறைய இருந்துச்சு. ஆமாம், அதுக்காக என்ன செஞ்சோம், நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம். அஃப்கோர்ஸ் செட்டில் பெர்ஃபார்ம் பண்ணது என்னோட ஏடி ஒரு பையன், அவனே கையை நீட்டுறது அதெல்லாம் அவன் பண்ணிட்டான். ஏன்னா ஒரு ஒல்லியான ஒரு இளம் வயது பையனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த குரலுக்கு வந்து நிறைய தேர்வு போயிட்டே இருக்குது, திருப்தியாக வரல. ஏன்னா வர்றவங்க நடிக்கிறாங்க, எனக்கு தஞ்சாவூர் ஸ்லாங் வருங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் தான் தெரிய வந்தது, அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒரு பையன் புதுசாக சேர்ந்துருந்தான். அவன் ஆனால் ரொம்ப பாவமாக இருப்பான். ஐயோ நீ இவெல்லாம் எப்படி சினிமாவில் சமாளிப்பாங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறமா ஏதோ கேட்கும்போது சொன்னாங்க, சார் அவன் ஊரே விற்றுருவான் சார், அவன் உலகம் முழுங்கி அவன், நீங்கள் அவனை போய் சொல்கிறீங்களா, உங்கள் ஊருக்காரன் தான் சார் அவன். எங்கள் ஊரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசினா திரும்ப என்கிட்ட அப்படியே அன்பா பவ்யமாக பேசுகிறான். இல்லையே அவனு சொல்கிறது எதுக்கும் சிங்கே ஆகலையேன்னு சொல்லிட்டு, சரி இவனை தனியாக பேச வச்சு எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு பார்த்தா அவ்வளோ குசும்பு. அப்புறமா டப்பிங் கூப்பிட்டு இது பண்ணால் வந்தான், 5 நிமிஷம் கூட இல்லை, எல்லா டயலாகையும் முடிச்சு விட்டு போயிட்டான். தங்கச்சி கேரக்டரில் அந்த சீனோட லாஸ்ட் ஷாட் ஒன்று வச்சுருப்பீங்க, அது ரொம்ப பிடிக்கும். அந்த கொலுசு 2 கால்லையும் போட்டுருவார், அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று வச்சுருப்பீங்க, அப்படி அப்படி ஆட்டி காலை வந்து அந்த கொலுசோட சத்தம் ப்ளஸ் அதை அந்த இடத்துல ஒரு ராணி மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்களோன்னு எனக்கு தோணும். என் அண்ணன் இருக்கான் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் கொடுத்தாங்களோ, அது அந்த ஒரே ஒரு ஷாட்டு, ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ உணர்வுகள் கொண்டு வந்துருந்துச்சுல்ல. அது என்னுடைய இது என்னவா இருந்ததுன்னா சார், ஆக்சுவலாக அதனால தான் அவங்கள உட்கார வச்சு அதை போட்டு விடுவாங்க. ஆமாம், ஏன்னா அந்த அன்னைக்கு இல்லை, அருள்மொழிக்கு அவள் தான் எப்பவுமே அவங்க. ஆமாம், அவள் தான் மகாராணி, அவள் தான். ஸோ அப்படி தான் அதை அந்த ட்ரீட் பண்ணணும். அதனால தான் கீழே உட்காந்து ரொம்ப அதை ஒரு இதாக ஒரு அண்ணனுக்கும் இதில் போய் தான் அவர் அதை போட்டு விடுவாங்க. அந்த கடைசியில் அந்த கால் இப்படி பண்ணுறது என்னென்னா, சிறு வயதில் நான் என் தங்கை ரம்யாட்ட பார்த்த விஷயந்தான். அந்த ஒரு நல்லா திக்காக ஒரு கொலுசு ஒன்று போடுவாங்க, இதாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், அது கால் எட்டாது, ஆனால் அவங்களுக்கு அந்த சத்தம் வரணும். ஸோ ஒரு நாக்காளியில் உட்காந்துருக்கும் போது அந்த காலை அப்படி முன்னாடி வச்சு இப்படி தட்டுவாங்க. இப்படி தட்டும் போது தான் அந்த சவுண்டு வரும். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ஆசை இருக்கும்ல, அது சத்தத்தை வளர்ந்தப்புறம் அது கூச்சப்படுவோம் அந்த கொலுசு சத்தத்துக்கு. அப்படி தட்டுறது ஒன்று இருக்கும். ஸோ என்னென்னா இவங்க 2 பேரும் இவ்வளோ வருஷம் கழித்து இப்படி ஒரு அன்பை பரிமாறிக்கும் போது அவங்களுடைய அந்த சைல்ட்ஹுட் அங்கே அந்த இது வரணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த ஆக்ஷன் வச்சது. ஏன்னா அவங்க பிரியும் போது அவங்க ஒரு சின்ன பொண்ணு. ஆமாம், அதோட ஒரு இந்த அண்ணன் தங்கச்சி பாண்டிங் இருக்குல்ல, இது வந்து பயங்கர இதாக இருக்கும். மற்ற உறவுகள் எப்படி அதை பார்ப்பாங்க? உங்களை சுற்றியே கேட்குறேன். அது ரொம்ப ஒரு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப். நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் லெசன் எடுக்கலாம்னு பார்க்குறேன். இல்லை எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த இதிலே ஒரு டயலாக் எழுதியிருந்தோம், அது ட்ரிம்மிங்கில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் உனக்கு பிடிச்ச தங்கச்சி, நீ அதனால் வரதான் செய்வேன், என் கல்யாணத்துக்குலாம் வந்தியான்னு லதாவே கேட்பாங்க. ஸோ அது மாதிரி நான் பலரோட இதுக்கு போகலை, திருமணங்களுக்கோ எந்த விசேஷத்துக்கும் போகவே இல்லை. ஆனால் கரெக்டாக ரம்யாவோட கல்யாணத்துக்கு நான் போனேன், ரொம்ப முன்னாடியே போனேன், போய் இருந்து இது பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அது வந்து பலருக்கும் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆரோக்கியமான ஒரு கோபம்னு சொல்லலாம். அதாவது என் வீட்டு தேவைக்கு நீ வரல, ஆனால் அவளுக்கு இன்னொன்று நீ வந்துட்டல அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னா, எங்கள் சித்தியே சொல்கிறாங்க, அதாவது என் தங்கையோட அம்மா, அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி
நீ வந்துருவேன்னு தெரியும், ரம்யாக்காக நீ வந்துருவேன்னு தெரியும், ஆனால் ஒருவேளை மற்றது மாதிரி நீ இதையும் போய் சொல்லி ஏதாவது தட்டி கழிச்சிருவியோன்னு பயந்தோம் அப்படின்னாங்க. சமாளிக்க முடியுமானா முடியாது சார். இல்லை முடியாது. நிறைய நெருக்கமான உறவுகள் இருக்கும். அவங்களுக்கும் வந்து பிரதானமாக நீங்கள் இருப்பீங்க. ஆமாம். ஆனால் இந்த 2 ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த மற்ற உறவுகளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் அதுக்குள்ளே. ஆமாம், நம்மளே அதை நெருங்க விட மாட்டோம், அது அளவுக்கு விட மாட்டோம். ஆனால் இவங்களையும் நம்ம அன்போட தான் இது பண்ணுவோம். பட் அவங்களுக்கு அந்த டெரிட்டரிக்குள்ளே வரணுங்கிறதான் ஆசையாக இருக்கும். திருமணத்துக்கு பிறகு எப்படி அது இருந்துச்சு? அவங்க திருமணத்துக்கு பிறகு இப்போ பிள்ளைகள், அதுக்கப்புறம் கணவர் அப்படிலாம் வரும்போது அந்த பொசிசிவ்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுதா? அதாவது அவருமே கிண்டல் பண்ணுவார். தங்கையோட கணவர் வந்து அவர் லைட்டாக அப்படி கிண்டல்லாம் பண்ணுவார். ஆனால் அவர் என்னன்னா ரொம்ப சாஃப்ட்டு. ஓகே. அதனால் அது ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து என்னென்னா அவங்க குழந்தைங்க அவங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரிலே வந்து அவங்க கைக்கு போயிடுச்சு. கரெக்டு. எக்ஸாக்ட்லி. எனக்கு வந்து சேம் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, அதனால தான் நான் அது வந்து புரியுது. இந்த 2 பேர் தான் அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடியே சூஸ் பண்ணிங்களா? ஏன்னா 2 பேரும் ரொம்ப அழகாக அதுக்கு பொருந்தினவங்களாக இருந்தாங்க. ஆமாம். ஒரு இன்னசென்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது வேறு சார். அது பண்ணிட முடியும், எந்த ஒரு நல்ல நடிகராலும் அதை பண்ணிட முடியும். இல்லை ஒரு வேளை இந்த கதையோ இந்த கதாபாத்திரம் பிடிச்சிருந்தா பண்ணிட முடியும். ஆனால் இயல்பாகவே சிலர்கிட்ட அந்த இன்னசென்ஸ் இருக்கும். அது வந்து நான் கார்த்தி சாரோடைய முதல் படத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் ஒரு 3வது படம் வரும்போது நான் சொன்னேன், நான் இது வரைக்கும், ஏன்னா நான் பலரோட படங்களை ரசித்து தானே வந்திருப்போம். இப்போ நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற காலத்தில்னா நமக்கு ரஜினி சார், கமல் சார் படங்கள் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்களே பார்த்துருக்கேன் ரொம்ப சிறு வயசுலலாம். ஸோ அங்கேருந்தே ஆரம்பிச்சிடும், எம்ஜிஆர் சார், சிவாஜி சார்லேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து அஜித் சார், விஜய் சார் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஆனால் அது எப்படின்னா அவங்களுடைய என்ன சொல்கிறது, நடிப்பு எங்கே நல்லா ஒரு வர்ற படங்களை ரசிப்போம், ஒரு நல்ல ஒரு கதை இருக்கக்கூடிய ஒரு படத்தை ரசிப்போம், எல்லாத்தையும் ரசிப்போம். ஆனால் எதனாலையோ தெரில, நான் இன்னாருடைய ஃபேன் அப்படிங்கிறது எனக்கு அது தோணலை. ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் சினிமா மேலே ஆர்வம் வந்து உள்ளேயே வந்துட்டேன், 8th நான் வந்துட்டேன் உள்ளார. அதனால் ஒருத்தரோட ஃபேனுன்னு நமக்கு அது டிஃபைன் ஆகலை. பட் ஏன்னு தெரில, அது கிட்டத்தட்ட பருத்தி வீரன், 1000ல் ஒருவன், பையா, அப்புறம் நான் மகானல்ல டைம்லலாம் வந்து நானே சொல்கிறேன், எனக்கு என்னமோ நான் இவரோட ஃபேன் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அவரோட நடிப்பில் வந்து ஒரு ரொம்ப இயல்பாக வருது. எங்கேயுமே ஒரு அது ஒரு நடிப்பாக எனக்கு தெரியல, ரொம்ப இயல்பாக இருக்குது. ஹீரோயிசம் சீன்ஸில் கூட சொல்கிறேன், ஏன்னா அங்கே ஆக்சுவலாக கொஞ்சம் மீட்டர் ஏற்றணும். ஆனால் அங்கேயுமே அவங்க ஒரு மாதிரி சட்டிலாக பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு அப்போ புரியல. நான் எதை ரசிக்கிறேன், ஏன் ரசிக்கிறேன்லாம் எனக்கு தெரில. ஆனால் நான் சொல்லிட்டேன், எனக்கு இது ஆக்சுவலாக எனக்கும் விஜய் சேதுபதிக்கு தான் அந்த உரையாடல் போச்சு. ஓகே, நீங்கள் யாரையும் தனிப்பட்டு அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல சார், நீங்கள் யாரோட ஃபேனா அப்படின்னு. இவங்க கூட ஒர்க் பண்ணுவேனான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஃபேன்னு சொன்னால் நான் இவரோட ஃபேன் சொல்லுவேன் நான். கரெக்ட் சார், நல்ல சார், எனக்கும் பிடிக்கும் சார். ஏதோ ஒரு தடவை பேசிகிட்டு இருந்தோம் 96 டைமில் என்னென்ன பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்லாம் நான் நினச்சதில்லை. ஏன்னா நமக்கு ரொம்ப இயல்பாக அதுக்கு வந்து பொருந்துகிற ஒரு கேரக்டர் தான். படப்படன்னு பேசுறது, ஒரு அன்பாக இருக்குது. அது ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பேருக்குமான அந்த காம்போ வந்து 2 ஆண்கள் இணைந்து ஒரு காட்சி அவ்வளோ அழகாக கொண்டு போக முடியும், ஒரு திரைப்படம், ஒட்டுமொத்த திரைப்படமும் கொண்டு போக முடியுங்கிறது வந்து ஐ திங்க் உங்களால் தான் சாத்தியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சாத்தியப்பட்டதுக்கு இன்னொரு ரீசன் வந்து சூர்யானனை தான் சொல்லணும். ஏன்னா கார்த்தி சார் படித்தப்புறம் சூர்யானன் தான் படித்தாங்க ஸ்கிரிப்டை. படித்து முடிச்சுட்டு, ஏன்னா அடுத்த பெரிய ப்ரெஷர் அருள்மொழி இல்லை, யார் பண்ணுறது அப்படின்னு. அப்போ நான் ஒரே ஆப்ஷன் தான் சொன்னேன். நான் சொன்னேன் சார், நான் இப்போ ஒருவேளை கார்த்தி சார் நோ சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்குங்க, ஆனால் அது ரொம்ப ஒரு கமர்ஷியல் மீட்டரில் இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, இல்லைனா இந்த மாதிரி படம் இப்போ பண்ண விரும்பலன்னு சொல்லியிருந்தா அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆமாம், முடி வச்சுட்டு கிளம்பியிருப்பேன். அடுத்தது அவங்க கேட்குறாங்க, நான் இல்லை எனக்கு அரவிந்த் சாமி சார் தான். சரி, வேறு யார் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டாங்க. ஒருவேளை அவங்க பண்ண விரும்பலைன்னா, இல்லை சார் ஆப்ஷன் இல்லைன்னு. என்னப்பா எப்படி சொல்கிற, ஒரே ஒரு ஆப்ஷன் வச்சு எப்படி போகிறது அப்படின்னாங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன், ஒருவேளை இப்போ நீங்களும் கார்த்தி சாரும் அண்ணன் தம்பி இல்லை, ஆனால் ஏதோ ஒரு வகையில் உறவுக்காரர்கள்னால் நீங்கள் 2 பேர் பண்ணலாம். பட் அண்ணன் தம்பின்னு இருக்கும்போது நான் அத்தான் அப்படின்னு கூப்பிட வைக்க முடியாது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் சொல்கிறேன், எனக்கு அதுக்கு அடுத்தது. ஏன்னா இப்போது கார்த்தி சார், அதாவது மெய்யழகன் கேரக்டர் வந்து அப்படி அன்பு செலுத்தக்கூடிய, மரியாதை செலுத்தக்கூடிய ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னா அதில் எனக்கு அவங்க இருக்காங்க, எனக்கு எப்படியாவது அதை மட்டும் பண்ணி கொடுங்க. இல்லைப்பா நான் என்ன பண்ண முடியும், அவர் வேலை படிச்சுட்டு ஏதாவது நோன்னா ஒரு செகண்ட் ஆப்ஷனாக அது வேணும்ல, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது கொடுப்போன்னா. நல்ல வேலை அவங்களும். பாடல்கள் வந்து நீங்கள் 2லுமே 96, 96 ஆகட்டும் அல்லது மெய்யழகன் ஆகட்டும், இளையராஜா எல்லா இடத்துலையும் இருந்திருப்பார், நீக்கமர நிறைஞ்சிருப்பார். ஆமாம்,
வாழ்க்கையிலே அப்படிதானா? ஆமாம். அப்படி இல்லாதவங்க யாராவது இருந்தால் காட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஜென்ரேஷன்லேயே அப்படி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த ஜென்ரேஷனையும் நான் தைரியமாக சொல்லுவேன். அவங்களும் அதில் அந்த இதில் கலந்துருவாங்கன்னு, அந்த நீரோட்டத்துக்கு வந்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அது வேறு மாதிரி சார். அது யார் சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ மறந்துருச்சு. மிஷ்கின் சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை வேறு யாராவது ஒருத்தருக்கு கொடுப்போம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது அது ராஜா சாரும் அவருடைய இசையும் தான். அதில் நான் விதிவிலக்கு இல்லை. அம்மாவும் ரசித்த ராஜா சார் வேறு இசை. ஆமாம். ஏன்னா அது எப்படி சொல்கிறது, அவங்க மனப்பாடமாகவே பாடுவாங்க. அந்த பாடல்கள் பாடுவாங்க. அதை சிலதெல்லாம் பேசுவாங்க அதை பற்றிலாம். அதெல்லாம் சின்ன வயசில் கேட்டு கேட்டு வளரும்போது ரொம்ப இதாக இருக்கும். இன்னொன்று மனப்பாடம் ஆயிடுச்சு. ஏன்னா அம்மா டேப் ரெக்கார்டரில் கேட்டு 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 வரிகள் எல்லாம் மனப்பாடம், இசை மனப்பாடம், பிஜிஎம்மை வாயிலே நாங்கள் இது பண்ண முடியும், அந்தளவுக்கு மனப்பாடம். சினிமாவுக்குள்ளே வந்தோன்னே தான் அதுக்குள்ளே இருந்த ஆழம் என்ன, அது எவ்வளோ பெரிய, அதாவது அவர் போட்ட ஒவ்வொரு பாட்டும் ஒரு மாஸ்டர் பீஸுங்கிறது அப்புறம் புரியுது. அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மாஸ்டர் பீஸ். அதில் எவ்வளோ இமோஷன் இருக்குது, நம்ம மண்ணின் மனம் அதில் எவ்வளோ இருக்குது. அவர் அதுக்கு முன்னாடி இருந்த இசையமைப்பாளர்கள்லேருந்து எவ்வளோ வேறுபட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம எம்எஸ்வி சாரோட பாடல்களும் கேட்டிருக்கோம், அதோட மகத்துவமும் நமக்கு தெரியும். அதுலேருந்து இது எவ்வளோ வேறுபடுது, இப்போ வர்றதுலேருந்தும் அது எவ்வளோ வேறுபடுதுங்கிறது தெரியும் போது அதை எங்கே வச்சு கொண்டாடணும்னே தெரியல. யமுனை ஆற்றில் அப்படின்னா ஒரு பெரிய உங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்குச்சு. அவ்வளோ 1000 பாடல்கள் அவர்கிட்டே இருக்குது. ஆனால் அதுதான் நீங்கள் கொண்டாந்து நிறுத்தி அந்த ஆல்பம் அந்த தளபதியோட ஆல்பம் பொறுத்த வரைக்கும் சார், எத்தனை அது ராக்கம்மா கையத்தட்டை மட்டும் விட்டுருவோம். ஏன்னா அது ஒரு அந்த ஹீரோயிசம்கான பாடல். அதில் கூட ஃபியூஷன் ட்ரை பண்ணியிருப்பார் அவர். இடையில வந்து அப்படியே இந்த தேவார பாடல் வந்து ஆமாம் உள்ள அது வரும். ஏக்கம்ங்கிற விஷயம் அதில் எல்லா பாடல்கள்லையும் இருக்கும். சின்னத்தாய் அவள் தொடங்கி இசையிலே இருக்கும். பாடல் கூட விட்டுருங்க, அது இசையில் அவ்வளோ ஏக்கம் இருக்கும். உங்களை அப்படியே இப்படி புழிஞ்சு அப்புறம் இப்படி புளியும், அந்த மாதிரி அது இருக்கும். அதில் படம் பார்க்கும்போதே அந்த யமுனையாற்றிலே பாட்டில் வரிகளே ஏக்கத்தை பற்றி தான் இருக்கும். அந்த ராதை வந்து அந்த ஏங்கிறதோட இருக்கும். அந்த பாடல் முடிவில் வந்து வேற இவங்க வந்து உட்காருவாங்க, அம்மா வந்து உட்காருவாங்க பக்கத்தில். ஸோ நமக்கு அப்படியே நொறுங்கும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இவங்களுக்குள்ளே இருந்த காதல் முடிஞ்சிருச்சுங்கிறது வந்து அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு மாதிரி பாசிட்டிவான சாங் மாதிரி தான் இருக்கும். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி கூட அந்த ஒரு பிரிவு துயரத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல் முடியறது நல்லா ஒரு இதாக முடியும். இது வந்து டோட்டலாகவே ஒரு நல்ல ஒரு இசை, நல்ல ஒரு இதில் இருந்தாலும் அப்படியே உங்களை ஏதோ செய்யும். அது வலின்னு சொல்ல முடியாது, அந்த ஏக்கம் இருந்துச்சு. என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டாகவும் இருந்தது. அந்த ஆல்பமே ஃபேவரட்னாலும் அந்த பாடல், அந்த குரலே அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப அதில் இசை இருக்காது, ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும். அந்த ஷூட் பண்ண விதமும் ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். அந்த ஆத்தங்கரை இதில் அது நமக்கு வேறு அதை ஒரு காவிரியை நினைவுபடுத்தக்கூடிய கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த படத்தில் நிறைய இடத்துல அழுதேன், ஏன்னே தெரியாமல். ஆனால் அந்த பாடலுக்கு அழுதேன். அது வந்து நீங்கள் 8ஆம் கிளாஸ் படிக்கும் 8ஆம் கிளாஸ் இல்லை, அம்மாவோட தனித்தனியாக உட்காந்து பிரித்து உட்கார வச்சுட்டாங்க. அதனால கண்ணை தொடச்சி விடுறது கூட யாரும் இல்லை. ஒரு திரைப்படத்துக்கு அழைச்சிட்டு போகிற அம்மா இல்லை, நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு அமைஞ்சு. தாத்தாட்டேந்தே ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் திரைப்படங்கள் பார்ப்பாங்க. அப்பா நிறைய திரைப்படங்கள் பார்க்குறவர். அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாருமே. அந்த காலகட்டங்களில் திரைப்படங்களை வந்து கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கும். அது என்னென்னா திரைப்படங்களை ரசிப்பாங்க, கொண்டாடுவாங்க, ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அது வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் இதுக்கான குறைவான ஒரு இடம். நான் தேட்டரில் பார்த்தேங்கிறத வந்து எங்கேயோ சாராய கடையில் பார்த்தேங்கிற மாதிரியே சொல்லுவாங்க அதை. ஆனால் அப்போ வந்து உங்களுக்கு அந்த சூழல் அமைஞ்சிருக்குல்ல, நல்லா இந்த திரைப்படங்களை பார்க்குறதுக்கு. அவங்க ரசனை தான் அதுக்கு. திரைப்படம்னு இல்லை சார், அவங்க பொதுவாகவே இசையை ரசிக்கக்கூடியவங்க. எந்த ஒரு கலை இதையும் இப்போ எங்கேயாவது கோயிலுக்கு போனால் கூட சொல்லுவாங்க, அந்த சிற்பத்தெல்லாம் பாரு, அதெல்லாம் வந்து பண்ணணுன்னா எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும், எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மெனக்கெடணும் ஒரு விஷயத்துக்கு, அப்போ தான் இது நடக்கும். அந்த ஒரு எபிக் லெவலுக்கு போகணும்னா அது சும்மா வந்துடாது, ஒரு எளிதாக நடந்துடாது. அதுக்கான உழைப்பு வேணும், அல்லது அதுக்கான ஒரு தேடல் வேணும். ஆமாம், அம்மாவுக்கு நல்லா வரைய வரும், அப்பாவுக்கு ஃபோட்டோகிராஃபியும் வரும், அண்ணன் நல்லா வரைவாங்க. கலை குடும்பம் தான். ஆமாம், ஆனால் யாரும் கலைக்குள்ளே வரல. அவங்கவுங்க தொழிலில் தான் இருந்தாங்க. நான் எல்லாத்துலேயுமே அறகுறை. நான் ஸ்கல்ப்சர்ஸ்குள்ளேயும் போனேன், பெயிண்டிங்குள்ளே போனேன். எப்போ ஆரம்பிச்சிங்க நீங்கள் ஓவியம் வரைகிறதுன்னு? ஸ்கூலில் நினைவு இருக்கா உங்களுக்கு? ரொம்ப, அதாவது
நினைவு தெரிஞ்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 6th 7th சொல்லலாம். ஓ, வரைய அந்த டைம்லேயே தொடங்கிட்டீங்க. ஆமாம், முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா வீட்டில் வந்து அந்த இது நடக்கும், நிறையா மர வேலையெல்லாம் செய்வாங்க, கார்பென்ட்ரி ஒர்க் அது நிறையா நடக்கும். அம்மா சைடில் வந்து அவங்க இதில் போனால் அந்த இந்த ஜுவல்லரி செய்கிறாங்கல்ல, தங்க வேலைகள் அதெல்லாம் செய்வாங்க அந்த பக்கம். ஸோ எல்லாமே நுணுக்கமான வேலைகள். ஸோ இது வேலைகள் நடக்கும்போது நம்ம அதில் போய் சும்மா பங்கெடுத்துப்போம்ல. இப்போ தாத்தா செய்யும் போது கூட போயிட்டு அந்த கொரடை பிடிச்சிக்கணும். அவங்க அதை அடிக்கும் போது கவனமாக அதை பிடிக்கணும், அதை உருக்கி தரணும். இங்கே வந்து அந்த மர வேலை செய்கிறவங்கள்ட்ட வந்து ஃபெவிகால் எடுத்து கொடுக்கணும், லைட்டாக அதை ஸ்மூதன் பண்ணணும்னா அந்த இழைச்சி தரணும். இந்த வேலைகள்லாம் செய்யும் போது அது பார்க்க சாதாரணமாக இருக்குது. ஏன்னா வச்சு பெயிண்ட் அடிச்சு விட்ருவாங்க, அதனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த நுணுக்கம் நமக்கு தெரியாது. ஆனால் செய்யும் போதுலேருந்து கூட இருக்கும்போது இது சாதாரண விஷயம் இல்லை, இது வெறும் ஒரு தொழிலில் இதில் ஒரு கலை இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி அதில் ஒரு பெரிய கலை அம்சம் இருக்குது. அப்படிங்கிறப்ப அது அங்கேருந்தே உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று அந்த மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக எடுப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதுலேருந்து அப்படியே வரையறதுக்கு உள்ளே வந்தேன். அப்புறம் கொஞ்சம் இந்த சாக் பீஸ் பண்ணுறது இப்படி வந்தது. அப்புறம் மரத்தில் பண்ண ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே இப்படி கையை வச்சு விட்டுருவேன். ஓகே, எதுலேயும் ரொம்ப நிலையாக இருக்க மாட்டேன், சீக்கிரம் போர் அடிச்சிருவேன் எனக்கு. அப்படி போய் ஆனால் நல்ல இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டது எதுனா ஃபோட்டோகிராஃபி. அது எப்போ உங்களுக்கு அப்பாட்ட கேமரா இருந்ததுன்னு சொன்னீங்க, அதனால அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் முன்னாடியே கூட வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கலாம் இல்லையா? அதாவது நான் அப்பா எடுக்கும் போதெல்லாம் நான் கேட்டு கூட வாங்கலை. ஏன்னா அது தெரியும், அது ரொம்ப காஸ்ட்லி. ஓகே, ஒரு யாஷிகா எலக்ட்ரோ 35 கேமரா அது. ஆனால் அப்பா அங்கே ஒமானில் எடுத்த பிக்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அப்படியே ஒரு பனி சூழ்ந்த இதில் அந்த நெடுஞ்சாலைகள் அதெல்லாம் எடுத்திருந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று அந்த ஊரோட லைட்டே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஊர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கும் அது. அந்த பாலைவனம், அந்த அந்த கூழாங்கற்கள்லாம் பார்க்கும்போது என்னமோ இருக்கே இதில், இந்த இதில் ஏதோ ஒன்று இருக்கே. இன்னொன்று அந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொடுத்துட்டு அது அது இதாகி பிரிண்ட் ஆகி வர்ற வரைக்கும் ஃபில்மை கொடுத்து டெவலப் பண்ணி பிரிண்ட் அது வர்ற வந்து அந்த ஆல்பம் அப்பா வச்சுட்டு போயிடுவாங்க இங்கே. ஸோ அதை பார்க்கும்போது ஒன்று நினைவுகள், அப்பா அங்கே இருக்கிறாங்கங்கிற அந்த நினைவுகள். இன்னொன்று அதோடைய தன்மையே ரொம்ப அது அங்கே பிரிண்டிங் குவாலிட்டியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுலேருந்து அப்படியே உள்ளே ஈர்க்கப்பட்டது தான். ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா அது டிஎல்ஆர், அடுத்து எஸ்எல்ஆர் வந்துருச்சு. அது எதிர் வீட்டு பையன்ட்ட தான் அந்த கேமரா இருந்தது. அதை தஞ்சாவூரில் அவன் என் பேர் தான் அவனுக்கும். அதனால் அவன் என்னென்னா அவன் ஆள் பார்க்க கொஞ்சம் நல்லா இருப்பான். ஸோ அதனால் அவன் என்ன சொல்லுவான்னா, நீ ஒரு ரோல் போட்டு எடு, ஆனால் என்ன 5 ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே, என்ன அழகா அப்போ என்ன போஸ்ட் கொடுக்க தெரியும் நமக்கு, கையில் அந்த பூவை வச்சுக்கிட்டு மரத்தில் இப்படி கை வச்சுட்டு இப்படி ரொம்ப ஒரு டிப்பிக்கல் பிக்சர்ஸ் தான் எடுப்போம். சரி. ஆனால் அவன் அதை அலோவ் பண்ணான். அவன்கிட்ட ஒரு மினோல்டா கேமரா இருந்துச்சு, எங்கேருந்தோ ஃபாரின்லேருந்து ஏதோ வந்திருந்தது. அது ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா டிஎல்ஆரில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நல்லா உங்களுக்கு தெரிஞ்சால் தான் எடுக்க முடியல, ஆனால் தப்பாக போகும் ஃப்ரேம்ஸ்லாம். இது அப்படி கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அவங்க பார்க்குறதான் வரப்போகுது. அதனால் அதில் எடுக்க ஆரம்பித்தோன்னே ஒரு நம்பிக்கை கூடிச்சு. அதை வச்சு அப்படியே கொஞ்சம் தஞ்சாவூர் பகுதிகளெலாம் படமாக்குனீங்களா அப்புறம்? ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இயற்கை நிறைய இருந்த ஒரு பகுதி தானே. இந்த இடத்துல என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பனுக்கு நன்றியே சொல்லணும். அவன் பேர் செந்தில்நாதன். அவனும் நானும் ஸ்கூலில் ஒன்றா படித்தோம். அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஒன்றா படித்தாங்க. அவனோட அண்ணனும் எங்கள் அண்ணனும் ஒன்றா படித்தாங்க. ஸோ அப்படி ஒரு நெருக்கம், தொட்டு தொடரும் பாரம்பரியம். அவன் வந்து எப்படின்னா ஐஐடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த பையன். ஸோ அப்போ அவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு தெரியும்ல, பயங்கர ஒரு இதாக படிப்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவன் அப்படி கிடையாது. படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் அவனுக்கு நல்லா வரைய வரும், இசையில் ஆர்வம் இருக்கும். அவங்க வீட்டில் நாய் ஒன்று இருக்கும், எங்கள் வீட்லேயும் நாய் இருந்துச்சு அவங்க வீட்டில். ஸோ அதனால் அந்த நாயை பற்றிலாம் அவ்வளோ நேரம் பேசுவோம். ஆக்சுவலாக +2னா படிக்கணும், ஒழுங்காக கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதெல்லாம் பண்ண மாட்டோம். கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்தான் வினோத்துண்டு, ஆனால் அவன் படிப்புன்னு தான் இருப்பான், அவன் ரொம்ப இதுக்குள்ளெல்லாம் வரமாட்டான். ஸோ செந்திலும் நானும் என்ன செய்வோம், காலையில் அவன்கிட்ட ஒரு சாம்ப் இருக்கும், என்கிட்ட ஒரு ஹீரோ சாம்ப், ஆமாம் டிவிஎஸ் சாம்ப், என்கிட்ட ஒரு ஹீரோ புக் இருக்கும். எந்த வண்டி கிடைக்குதோ வீட்டில் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் பெட்ரோலை போட்டு அந்த மாரியம்மன் கோயில் ரோட்டு இருக்குல்ல அதை எடுப்போம். இந்த பக்கம் துவாக்குடி வரைக்கும், எதிர் பூண்டி புஷ்பம் காலேஜ் வரைக்கும் போகலாம், இந்த பக்கம் துவாக்குடி வரைக்கும் அரிசி வரைக்கும் போவோம். இப்படி அந்த காலையில் போகும்போது இந்த ஊர் அழகாக இருக்குங்கிறத மட்டும் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டோம் அன்னைக்கு இருந்த வயசுக்கு. ஏன்னா அதே நீங்கள் மதியம் போனீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது, லைட்டிங் மாறிடும், ஒரு அந்த இதெல்லாம் கிடைக்காது, அந்த பியூட்டி இருக்காது. ஸோ அவனுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், ஆனால் அவன் ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்டுக்கு அது பிடிக்கும், அதனால நான் அவன் கூட வரேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான், டேய் நீ கேட்டில்ல ஒன்று, அதே மாதிரி நான் காலேஜ்லேருந்து வரும்போது ஒன்று பார்த்தேன், அந்த இடத்துக்கு போவோம், இந்த இடத்துக்கு போவோம்னு சின்ன சின்ன ரோட்ஸ்குள்ளே. ஸோ லொக்கேஷன்ஸ் தேடுறது அப்போவே
ஸ்கூல் டேஸ்லேருந்து லொகேஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்க. ஆமாம். இதுக்குன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பேன். ஓ எந்திரிச்சு 5 மணிக்கு அந்த ரோடை பிடிச்சிருவோம். ஓகே. 6 மணி விடிய சன்ரைஸ் டைமில் எடுக்கணும். சன்ரைஸ் டைமில் போய் 7 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஓ எங்கள் அம்மா வந்தால் ரெட்டியாக நிற்பாங்க. படிக்கணும்னு சொன்னால் எந்திரிக்கிறியா நீ, தலையை வலிக்குது, ஜுரம் அடிக்குது, அது இதுங்கிற. ஃபோட்டோ எடுக்கணுன்னா எப்படி நீ அலாம் வைக்காமல் நீ எப்படி எந்திரிக்கிற, முதல்ல அவனை அடிக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு ஃபோட்டோகிராஃபி தஞ்சாவூரில் ரொம்ப பிடிச்சது என்ன உங்களுக்கு? அதாவது இந்த மாதிரி காட்சிகளா, இல்லைனா இந்த இடம்லாம் நான் ரொம்ப ரசித்து நான் வந்து பிக்சரைஸ் பண்ணேன் அல்லது இதெல்லாம் நான் கவர் பண்ணேன் அப்படின்னு? சார் எனக்கு தஞ்சாவூரில் பிடிச்சதுங்க தஞ்சாவூரே பிடிக்கும். தஞ்சாவூரில் நீங்கள் என்ன எங்கே விட்டீங்கன்னாலும் சந்தோஷம் சொன்னாங்க. தஞ்சாவூர் மட்டும் இல்லை, தஞ்சாவூர் ஜில்லாவே எங்கள் ஊர் தான் சொல்லுவார் அவர் அப்படின்னு. மாவட்டமே திருவாரூராக இருந்தாலும் மாயவரமாக இருந்தாலும் எல்லாமே வந்து எங்கள் ஊருன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தஞ்சாவூர் மண்ணோட அப்படி வந்து. அது கும்பகோணம் போனாலும் நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை எங்கே போனாலும் எங்கள் ஊர் ஜாக்கிரதையாக இருங்க. அது 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 ஒரு உரிமை தான் அது. ஆனால் அந்த தஞ்சாவூர் டவுன் அப்போ அப்படி தானே சொல்லுவோம். அதுக்குள்ளே எல்லாத்தையுமே நான் ரசிப்பேன். அது எல்லாமே அது என் கூட ஏதோ பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அனுபவங்களும் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த வயல்வெளிகள் இருக்குல்ல, அது ஏன்னா ஊர் ரொம்ப சின்ன ஊர் தான். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் வந்து 90s எண்டில் RX 100 ஒன்று வச்சுட்டு அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுவேன். சரி, வேலை சார்ந்து ட்ராவல் பண்ணுறது தான். திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். சின்ன சாலை தான். இன்றைக்கெலாம் வந்து நேஷனல் ஹைவேஸ் ஆகிடுச்சு, ரோடெல்லாம் அகலப்படுத்திட்டாங்க. ஆனால் 2 பக்கமும் அப்படி வந்து பசுமையாக நெல் வயல்களாக இருக்கும். போகும்போது நமக்கு நாமே வந்து ஒரு வந்தியத்தேவன் புறவியில் போகிற மாதிரி நினச்சிட்டு RX 100 போன காலம்லாம் உண்டு. அற்புதமான ஒரு இடம் அது வந்து. ஆனால் இந்த இயற்கையை வந்து காட்சிப்படுத்த முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? இயற்கை எல்லாத்தையும் விட பெருசாக இல்லை? ஆமாம். அதை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக எப்படி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? எனக்காச்சும் இயற்கை அப்படிங்கிறது வந்து அதை ஒரு அடக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனோட அம்சங்கள் வந்து பரிணாமங்கள் வெவ்வேறு தான் அதுக்குள்ளே அடங்கணும் சார். ஆமாம், அதான் அப்படிதான், அதுதான் உண்மையும் கூட. ஆனால் நம்ம தான் அதை வேறு மாதிரி அதை பார்க்குறோமோன்னு தோணுது. இன்னொன்று நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, இதை நான் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதுக்கு தியரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இது ஒரு அனுபவம்னு சொல்லலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு வேணால் சொல்லலாம். என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இயற்கை மீது ஒரு அன்போடையும் அதுக்குரிய அந்த மரியாதையோடையும் நீங்கள் அது கூட கலக்கிறீங்களோ, அது கொடுக்கக்கூடிய அந்த அற்புதங்கள் இருக்குல்ல, உங்களை அது அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் எதிர்பார்க்காதப்போ என்னென்னமோ நடக்கும். அதாவது இங்கே மழை வரணும்னு நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கும் போது மழை வரும். ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ரீக் சன்லைட் மாதிரி வரும். நீங்கள் அத்தனை தடவை அந்த ரோட்டில் போயிருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு தடவை உங்கள் கண்ணுக்கு அது அந்த ஒரு வேறு ஏதோ ஒரு விஷயத்தை அது உங்களுக்கு காட்டும். அது மரமாக இருக்கலாம், ஒரு பாம்பாக இருக்கலாம், ஒரு பறவையாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். என்னென்னமோ நடக்கும். அந்த அற்புதங்கள். பாம்பு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய பிரியம் இருக்கோ? ஏன்னா நீங்கள் மெய்யழகனில் இவங்க 2 பேரும் பின்னாடி தோட்டத்தில் உட்காந்து பேசி முடித்து சைக்கிளுக்கு அதெல்லாம் வந்துட்டு போன பிறகு ஒரு பாம்பு அப்படி போகும். ஆமாம். அதுக்கப்புறம் அவர் ஃபோனில் பேசுவார். ஊரில் சென்னையிலேருந்து அருள்மொழி வந்து பேசும்போது, என்ன தான் சொல்கிறீங்க, எனக்கு தெரியலையா அப்படிலாம் கேட்டே வரும்போது அங்கே ஒரு பாம்பு நிற்கும். அதுக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு போவார். அவரே தான், 2 ஒரே ஆள் தான். அதாவது எனக்கு என் மீது இருக்க அன்பை விட எனக்கு பாம்புகள் மீது இருக்கக்கூடிய அன்பு ஜாஸ்தி. ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து வீட்டிலே ஒரு பச்சை பாம்பு இருந்தது. அது எங்கே வேணாலும் இருக்கும், தோட்டத்தில் இருந்தது. ரொம்ப பிடிக்கும். அதுவும் என்ன மிருகங்கள் வித்தியாசமான ஒன்றா இருக்குது. ஆமாம், ரொம்ப. ஏன்னா பாம்பை பார்த்து பயப்படுறவங்க எல்லாம் கொஞ்சம் அருவறுப்பு படுறவங்க கூட ஜாஸ்தி. அசூசையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது அந்த பாம்புன்னு சொன்னீங்கனாலே இப்படி நெளிஞ்சிருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போனா மேற்கு தொடர்ச்சி மலையை நீங்கள் வந்து முழுக்க ரசித்து பயணப்பட்டிருக்க முடியும். இந்த இதெல்லாம் இல்லாத, ஏன்னா இந்த அச்சமோ இந்த இதுவோ இருக்கிறவங்களால அப்படி பயணப்பட முடியாது. இல்லை, எங்கே எந்த நேரத்தில் பாம்பு வருமோங்கிறதா முதல் பயமாக இருக்கும் அவங்களுக்கு. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பயணங்கள்? ஆக்சுவலாக நான் அங்கே தான் பயணப்பட போகிறேன்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வைல்ட் லைஃப்பில் போகணும். ஸோ வைல்ட் லைஃப்பில் போகணுன்னு ஆசைப்பட்டதே வந்து ரொம்ப இப்போ வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் வர்றவங்க எல்லாம் சினிமாக்குள்ளே போகணுன்னு வருவாங்க. ஆமாம். நான் மட்டும் எந்திரிச்சு எனக்கு வைல்ட் லைஃப்பில் போகணும், நேஷ்னல் ஜியோகிராஃபியில் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு சொல்கிறப்ப, அப்போ ஒரு இவங்க இருந்தாங்க எனக்கு, ப்ரொஃபஸர். ஆமாம், ப்ரொஃபஸர். அவங்க வந்து எப்படின்னா ரமேஷ் சார். அவங்க ஓகே. அவங்க வந்து எப்படின்னா ஒரு அறிவு பெட்டகம்னு சொல்லலாம் அவங்கள. அவங்க வந்து எப்படின்னா அதை கரெக்டாக பிடிப்பாங்க. ஒரு பேட்ச்க்கு என்ன திறன் இருக்குது, அந்தந்த பேட்சில் இது எது நமக்கு இதாக வருவாங்க, நம்ம சொல்லித்தர்றதை யார் இதை பிடிப்பாங்க அப்படின்னு அவங்க அப்படியே ரொம்ப நமக்கு தெரியாமல் அதை கவனிப்பாங்க. வைல்ட் லைஃப்னோடனே நீ தனியாவா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு முதல்ல கொஞ்சம் கிண்டல் தான் போச்சு. ஓகே, உண்மைதானா இல்லை இவன் எதையோ பார்த்து சும்மா
சம்டைம்ஸ் வந்து இந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு இல்லைனா கவன ஈர்ப்புக்காகலாம் வித்தியாசமாக எதையோ ஒன்று சொல்லிடுவோம். எதையாவது சொல்லணும்னு சொல்லுவோம்ல, அது அப்படியான்னு செக் பண்ணாங்க. நான் வந்து லிட்டரலாக காலில் விழாத குறையாக கெஞ்சுறேன். சார் எனக்கு அதுதான் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் ஊர்லேருந்து வந்த ஒரு ஆள் எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட்லாம் போச்சு. போய் அதுக்கப்புறமா போய் அல்ஃபோன்ஸ் சாரை போய் பாருங்கன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி தெரியும் அவங்கள பற்றி, ரொம்பலாம் தெரியும். இப்போ மாதிரி கூகுள்லாம் கிடையாதுல்ல, அதனால் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அவங்க ஒரு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும், அவ்வளோதான். அது நேராக போய் பார்க்கும்போது தான் அந்த பிரமிப்பு வந்து இந்த இடத்துல நம்ம பொருந்தவே மாட்டோம், ஓடிடுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். அது எதனாலையோ எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டு இல்லை அவங்க அடைந்த அந்த ஒரு உச்சம், இது எல்லாத்தையும் எம்மி அவார்ட்லாம் வாங்கினவங்க. அண்டு பிபிசி, நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி எல்லாத்துக்கும் அப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியாவிலேருந்து இன்டர்நேஷ்னலாக போன ஒரு ஃபேஸ் அவங்க. இன்னொன்று அவங்களுக்கு ஆன் பார் இருந்தாங்க. ஓகே. ஸோ அது எவ்வளோ பெரிய இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க குரல் வேற அப்படி கரகரன்னு இருக்கும். அதனால் நம்ம இங்கே வாய்ப்பே இல்லை, நம்மலாம் இங்கே என்ன ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தோணிடுச்சு. எதனாலையும் ஆனால் அவங்களுக்கு என் மீது ஒரு அன்பு. ஓகே. நம்ம வந்து இவனுக்கு டீச்சராக இருக்கணும் அப்படிங்கிற முடிவு அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ நம்ம எடுக்கல. ஆசிரியர்கள் தொடர்ச்சி அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்திருக்காங்க. ஆமாம். அது ஏதோ ஒரு புத்திசம் இதில் வரும்னு நினைக்கிறேன். when the student is ready the teacher arrives அப்படிம்பாங்க. நான் ரெடியாக இருந்தேனான்னு எனக்கு தெரியாது, பட் டீச்சர் அரைவ் பண்ணிட்டாங்க. அதனால நான் அட்மிஷன் ஆகிட்டேன். அதில் பல நேரத்தில் அப்படி தான் தேவதைகள் வந்து இறங்குவாங்க. டீச்சர்ஸ்லாம் தேவதைகளாக இருந்து அப்படி உங்களை வந்து வழி நடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். இன்னொன்று எனக்கு அவ்வளோ டெக்னிக்கல் பிரெயின்லாம் கிடையாது. ஓகே. மோர் எஸ்தட்டிக்கல். ஆனால் அவங்க வந்து ரெண்டுத்துலேயும் ஸ்ட்ராங். ஸோ வீடு கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறது, ஹி டுக் மீ அண்டர் ஹிஸ் விங்ஸ். அவ்வளோ சொல்லி கொடுத்து என்ன அவ்வளோ ஈடுபாட்டோடு இருந்த ஒருத்தர் எங்கே நீங்கள் அப்புறம் சினிமாவுக்கு? அதுதான் சினிமா சார். என்னென்னா இப்போ அல்ஃபோன்ஸ் சாரே வைல்ட் லைஃப்பில் இல்லை, சினிமாவில் இருக்காங்க. ஸோ அது அவங்க கண்டுபிடிச்சது தான். ஓகே. ஏன்னா நான் வைல்ட் லைஃப்பில் எனக்கு பயங்கர ஆர்வம் இப்போவும் உண்டு. எனக்கு கொண்டு நீங்கள் ஃபாரஸ்ட்டில் விட்டிங்கன்னா எனக்கு சோறு தண்ணி வேண்டாம், சந்தோஷமாக இருப்பேன். ஏதோ இருக்கிற இலத்தலை எப்படி சாப்பிட்டு கூட நான் இருந்துருவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு, என்ன மறந்துடுவேன்னே சொல்லலாம். ஓகே. சாரும் அதே மாதிரி தான். அவங்க நீங்கள் சென்னையில் இருக்க வரைக்கும் ஒரு மூடில் இருப்பாங்க. அந்த பூட்ஸை போட்டு காடுகளோட எல்லைக்குள்ளே போயாச்சுன்னா முடிஞ்சு வேற அவதாரத்தை பார்க்க முடியும். அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு அது எந்த வகை என்ன விலங்குகளோடலாம் உரையாடுவீங்களா? என்ன ஒரு கனெக்ட் கிரியேட் ஆகும்? அது எப்படி அது நடக்கும்? அந்த மேஜிக் காத்திருக்கணும், ரொம்ப நேரம் காத்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய காட்சிகளை வந்து நம்ம எளிதாக இது அற்புதமாக இருக்கேன்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேரங்கிறது பல மணி நேரமாக கூட இருக்கலாம். அப்படி ஒரு அனுபவம் என்ன உங்களுக்கு? அந்த நம்ம சில பேர் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வந்து செடிகளோடலாம் பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இப்போ நீங்கள் விவசாயிகள்கிட்ட, நீங்கள் விவசாயம் தான் வாழ்வியல் அப்படின்னு கூடிய பல விவசாயிகள்னா காலைல 5 மணிக்கு போய் வயலில் நிற்பாங்க, அந்த கருத்தோட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா எனக்கு இன்றைக்கி நாள் வராது, தொடங்காதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து அப்படியான ஒரு எல்லைக்கு போயிடுவாங்க வைல்ட் லைஃப் போகும்போது. ஆமாம் சார். இன்னொன்று அதில் கிடைக்கக்கூடிய தனிமை. போனால் நானும் சாரும் தான் இருப்போம். ஓகே. அவங்க சார் முன்னாடி போய்ட்டுருப்பாங்க, நான் பின்னாடி வந்துட்டு இருப்பேன். பல நேரம் அவங்க ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்போம், தனித்தனி டென்ட்டில் இருப்போம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு, ஏன்னா அது அப்போ ரொம்ப சின்ன வயசு தானே, ஒரு 20 வயசு தாண்டி இருக்கேன், அவ்வளோதான். அப்போ என்னறியாமல் மரத்தை கட்டி பிடிச்சிட்டே தான் உட்காந்துருப்பேன். ஏதோ ஒரு மரத்து மேலே அணைவாக தான் படுத்திருப்பேன். நிறைய பூச்சிகள் இருக்கும், பாம்புகள் கூட இருக்கும். இருந்தாலும் அந்த வெறுங்காலோடு நடக்கிறது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அந்த புல் மேலே அந்த சேத்துல நடக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்பவுமே அந்த ஒரு காட்டோட அந்த வாடைன்னு சொல்லுவோம்ல, அது இருந்துக்கிட்டே இருக்கும். ரீங்காரம் ஒன்று இருக்கும் இல்லை அந்த சைலன்ஸில். ஆமாம். அது பேரமைதி இருந்தாலும் ஏதோ ஒரு பூச்சியோட சத்தம், சில நேரம் தூரத்தில் அந்த இரவில் வேட்டையாட வரக்கூடிய மிருகங்களோட ஒரு சின்ன சத்தம் கேட்கும். அது ஒரு டீப் ஃபாரஸ்ட் போயிடுவீங்க. ஆமாம். அது கொடுக்கக்கூடிய அந்த அனுபவம் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னால் அட்லீஸ்ட் வார்த்தையாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. கிரியேட்டருக்கு, பெஸ்ட் கிரியேட்டருக்கே அதை வார்த்தையாக கொண்டு வர முடியுமா தெரிஞ்சுக்கிறீங்க. ரைட்டர் நீங்கள் பேசிக்கலாக வந்து ஒரு சிறந்த ரைட்டரில். எழுத்து எப்போ தொடங்குச்சு உங்களுக்கு? ஆன் அண்ட் ஆஃப் வந்து ஸ்கூல் டேஸ்லேயே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எழுத ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் வரும்போது ஒரு போர்ஷன் வந்தது. அதாவது ஒரு மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஒன்று எழுதலாம், அது அந்த பேப்பரில். இல்லைன்னா அவங்க உங்களுடைய அனுபவம் பற்றி நீங்கள் ஒரு கவிதையாக நீங்கள் ஒன்று எழுதலாம். அந்த மாதிரி ஒரு 2 இருக்குது. இந்த மனப்பாடம் பண்ணி எழுதிட்டிங்கன்னா ஃபுல் மார்க்ஸு. இதை நீங்கள் என்ன தான் எழுதுனீங்கனாலும், அது இப்போ உதாரணத்துக்கு 10 மார்க்குனா 6ஓ 7ஓ தான் தருவாங்க.
ஆனால் அந்த கேள்வி அன்னைக்கு ரொம்ப ஏதோ பண்ணிடுச்சு. அது பண்ணப்போ ஒரு ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். எனக்கு அந்த கவிதையெல்லாம் ஞாபகம் இல்லை. கேள்வி ஞாபகம் இருக்கா? கேள்வி வந்து என்னென்னா ஏதோ அது ஒரு ரொம்ப ஆனால் உங்களை கடிதம், ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு கேள்வி அல்லது தூண்டிய ஒரு அது கேள்வி? வழக்கமான ஒரு கவிதைக்கான ஒரு கேள்வியாக அது இல்லை. சரி. அது வந்து அதாவது உங்களை ரொம்ப ஏதோ அமைதிப்படுத்தின ஒரு ஓகே. ஒரு காட்சியை நீங்கள் கவிதையாக எழுதுனுங்க. ஏதோ அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் அது. ஸோ நான் சின்ன வயசில் பார்த்தது இந்த மரம், ஆத்தோரமாக இருக்கிற மரத்தோட கிளை வந்து ஆமாம், சில நேரம் அப்படியே சரிஞ்சு ஆற்றை தொட்டுக்கிட்டு இருக்கும். கரெக்ட். எங்கேயோ விழுந்த ஒரு வைக்கோல் இது வந்து அந்த மரத்தில் மாட்டியிருக்கும். ஸோ இங்கே தண்ணி ஓட ஆரம்பித்து அந்த அளவு ஏறிக்கிட்டே வரும்போது அந்த மரம் ஆட ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி ஆட ஆரம்பித்து அந்த வைக்கோல் வந்து இந்த இதில் பட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும். இது எங்கேருந்து இது வந்து எப்பயோ சின்ன வயசில் பார்த்தது. ஆனால் இதை எழுதும் போது அந்த ஒரு அதுங்க 3 பேருக்குள்ளார ஒரு உரையாடல் இருக்குல்ல, அதை வந்து எழுதிட்டேன். எழுதினோன்னே அது பேப்பர் கரெக்ஷன் போயிட்டு அந்த தமிழையா வந்து வர்றாரு. அவரே சின்ன வயசு தான், ரொம்பலாம் இருக்காது, ஒரு 35 வயசு தான் இருக்கும். அவர் வந்து இந்த பேப்பரை அப்படி தூக்கி அப்படி நீட்டினார். இது யாருடைய கையெழுத்து அப்படின்னாரு. எனக்கு வந்து நட்டுங்கிருச்சு. என்ன ஏதோ தெரியாமல் ஏதோ படகடை வரைஞ்சி வச்சுட்டோமா ஆன்சர் ஷீட்டில். ஏன்னா கஷ்டப்பட்டு காலேஜில் சேர்ந்துருக்கோம், செத்தோம் அப்படின்னு நினச்சேன். அப்போ அதை எடுத்து இது யார் எழுதுனதுன்னு, ஐயா அது என் கையெழுத்து தான். எனக்கு பார்த்தாலே தெரியும். கோவையில் ஓகே, என்ன வந்து பாருங்கள் அப்படின்னாரு. வந்து பார்த்தோன்னு சொன்னாங்க, இது எப்படி எழுதுனீங்க, இது என்ன அது அப்படின்னாங்க. அந்த மாதிரி எனக்கு இது ஏதோ தோணுச்சு இப்படி எழுதுனேன் அப்படின்னோடனே, உங்களுக்கு நல்லா எழுத வருது, தயவுசெய்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இதை விட்டுறாதீங்க, குறைஞ்சபட்சம் என் பேரையாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னாரு. சரிங்க சார் நான் சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரியே மறந்துட்டேன். சரி. ஏன்னா ரொம்ப அன்பாக பேசக்கூடிய ஒரு ஆசிரியர் அவர். ஸோ அதனால் நமக்கு ஒரு அவங்க சொன்னது மறந்துருச்சு. ஆக்சுவலாக அது பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே போயிட்டு இருந்ததுனால. அதுக்கப்புறம் டிஎஃப்டி வந்து ஒன்று எழுதினேன், ஒரு வரலாற்று கவிதை ஒன்று எழுதினேன். அதை நண்பர்கள்லாம் படிச்சுட்டு ரொம்ப நல்லா, அது ஒரு காதல் கவிதை தான், ஆனால் ஒரு வரலாற்று இதோட. வரலாறு ரொம்ப பிடிக்குமோ? வரலாற்றோடையும், ஏன்னா நீங்கள் மெய்யழகன்லேயே ஒரு போர்ஷன் வந்து ஆமாம் அதெல்லாம் டச் பண்ணிட்டு தான் வரும். ஆமாம் சொன்னால் அருள்மொழியே ராஜராஜனுடைய இன்னொரு பேர் தான் இல்லையா? ஆமாம். அது வரலாறு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது சப்ஜெக்ட் உங்களுக்கு? அதுக்கு சோழ தேசத்துலேருந்து வரலாறு பிடிக்காமல் இருக்க முடியாது கண்டிப்பாக. அதான் அதோடைய ஊற்று வந்து பெருவுடையார் கோயில். ஸோ அதுலேருந்து தான் எனக்கு அது தொடங்குச்சு. ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்குறோம், அதாவது எல்கேஜிலேருந்து போயிட்டுருக்கிறேன். அந்த கோயில் ஒவ்வொரு முறை போகும்போதும் அது வந்து அந்த கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அது கட்டின மாதிரி எனக்கு தோணலை. நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு தலைமுறையும் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தனும் தெரிஞ்சுக்கணும்னு அது கட்டி வச்ச மாதிரி தான் எனக்கு அது தோணும். ஏன்னா வரலாறுங்கிறது அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு, அதுக்கு அப்புறம் வர்றதுலேயும் அது இருந்திருக்கு. அதை மறந்துடக்கூடாது, ஏன்னா அதோடைய மிச்சம் தானே நம்ம. அதனால் அது எப்போவுமே எனக்கு அது தோணும். அதே மாதிரி வரலாறுங்கிறது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான விஷயம். அதை யாராவது எங்கேயாவது திரிச்சிட்டாங்கன்னாலும் ஆமாம், எல்லாம் தப்பாக போயிடும். அது மாதிரி நம்மளுடைய வரலாறை நம்ம மறந்துட்டோம், திரிச்சிட்டா அது கதையாயிடும். ஆமாம், பல நேரம் அது நடக்குது. இப்போ இன்னொன்று, நம்ம வரலாறை நம்மளே கூட மறந்துடுவோம். நம்ம வந்து வேற ஒரு இப்போ கொஞ்சம் ஒரு ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியதோடு போய் அப்படி சார்ந்து நின்றுக்கிட்டு நம்ம வரலாறை மறந்துட்டோம்னாலும் பெரிய ஆபத்து. அதனால் இந்த உண்மை வரலாறை தேடுறது, அதில் மேலே எப்போவுமே ஒரு பெரிய ஒரு நாட்டம் உண்டு. ஈழம் குறித்து ஜல்லிக்கட்டு வரைக்கும்லாம் நீங்கள் மெய்யழகனில் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாமே இந்த வரலாறு அல்லது மொழி, கலாச்சாரம், பண்பாடு, அதனுடைய தேடல் அப்படின்னு அதை பார்க்கலாமா? உங்களுக்கு இருந்த தேடலில் தான் இதெல்லாம் வருதா அந்த இடம்? கண்டிப்பாக எனக்கு அந்த உண்மையை நோக்கின தேடல் வந்து எப்போவுமே உண்டு. ஏன்னா இப்போ தான் இந்த காலகட்டம் வந்து எப்படின்னா, உண்மையும் வருது, திரிக்கப்பட்ட உண்மையும் வருது, பொய்யும் வருது. ஸோ இதில் வந்து உண்மை நின்றுச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பொய்ங்கிறது எப்போவுமே இருக்கும், அந்த திருச்சி சொல்கிறதுங்கிறது இருக்கும், அது மேனிப்புலேஷன் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த அடுத்த ஒரு 10 வருஷத்தில் உண்மை வந்து நிரந்தரமாக காணா போகிறதுக்கான ஒரு சாத்தியம் வந்து இருக்குது. இந்த ஆபத்தை நம்ம பார்க்காம விட்டுறக்கூடாதுங்கிறது தோணுது. அதனால தான் அதை பற்றி பேசுகிறவங்க, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையுமே ஒரு பதிவாக போட்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா நம்ம சமூகம் அதை நோக்கி போயிட்டுருக்கு. நம்மளோட பெருமையை சொன்னாலே அவங்க என்னமோ அதை ஒரு சலிப்போடு அதை அணுகிறாங்க. அது பேராபத்து. அது இப்போ பழம்பெருமை பேசுகிறதுல என்ன பயன் அப்படின்ற கேள்வி கூட முன்வைக்கிறாங்களே.
அதை விட்டதுனால தானே இப்போ அது நம்ம அந்த அந்த பெருமைக்குரியவர்களாக நம்ம இல்லையே. இப்போ நம்ம அதை கடந்து வந்து நம்ம வந்து ஒரு பயங்கர ஒரு இதாக வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை கண்டிக்க தேவையில்லை. நம்ம மக்களுக்கு ஒரு நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுடைய எல்லையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நடந்ததில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே. அவ்வளோ பலகீனமாக தானே இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் முழிச்சிக்கணும்ல. நம்ம ஊர்லேயே ஒரு பிரச்சனை வருது, அத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, போராளிகள் நம்மளை போன்றவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுது? ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஒற்றுமையை நம்மளால் இது பண்ண முடியாது. அந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம காமிச்சிட்டோம், அது தொடர்ச்சியாக இருக்கணும்ல. நம்ம பெருமை நமக்கு தெரிஞ்சால் தானே அதை பண்ண முடியும். அதுலேருந்து அதனால தான் அந்த பயத்தை நான் சொல்கிறேன். ஓகே, நாம் யாருங்கிறது நமக்கு தெரியாதப்போ தான் இந்த அது வந்து பழம்பெருமையாகும். இல்லைனா அது பெருமை தான். பழமையும் அது சிறுமை கிடையாது. அதை புரிஞ்சுக்கணுங்கிறது தான். ஈழப்போர், இறுதி போருங்கிறதெல்லாம் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. அப்படி தான் ரொம்ப ரொம்ப பாதிச்சு. ஏன்னா அந்த காட்சி அமைப்புகள் அதிலிருந்தே நம்ம வந்து இதை உணர முடிஞ்சுது. அது ஒரு தனிப்பட்ட தோல்வியாகவும் நினைக்கிறேன், இந்த இனத்தோட தோல்வியாகவும் நான் நினைக்கிறேன். அது என்றைக்கோ ஒரு நாள் அதுலேருந்து மீண்டு வருவோங்கிற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. ஓகே, ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ ஃபோட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர் வரைக்கும் புரிஞ்சிக்க முடியுது கேமரா மேலே இருக்கக்கூடிய காதல். அதுக்கப்புறம் இயக்குனர் ஆகணும்னு எங்கே முடிவெடுக்கிறாரு? இயக்குனர் ஆகணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை சார். இப்போ ஃபகத் வந்து இன்னும் வேற ஒரு லெவலான ஒரு 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 ஆர்டிஸ்ட், வெர்சடைல் ஆக்டர்னு சொல்ல முடியும். அந்த தேவை இருந்ததா இந்த கதைக்கு? அவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அவங்களுக்கு? இன்ஃபேக்ட் டெய்லர் மேடுன்னு சொல்லுவேன் அவருக்கு. நீங்கள் ஒரு ஜூவில் வேலை செய்ய சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா மிருகத்தையும் நானே சமாளிச்சிருவேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மனிதர்களை சமாளிக்க 2 பேர் என்ன சமாளிக்க சொன்னீங்கன்னா கஷ்டம் இல்லை, என்னால் முடியாது, ஓடிடுவேன். இப்போ இருக்கிற இலக்கு ஒன்று தான், எழுதுகிற கதைகளை திரைப்படமாக சொல்லணும். திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது, தியேட்டரில் வரும்போது இம்மீடியட்டாக ஒரு நெகட்டிவிட்டி ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து ஏற்கனவே ஹாலிவுட்டில் நடந்த விஷயம் சார். இதை மக்கள் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஃபைட் கிளப்னு ஒரு படம் வருது, கழுவி ஊத்துறாங்க நம்ம ஊர் இப்போ பண்ணுற மாதிரி. அந்த படத்துக்கு ஆஸ்கரே கிடைக்குது. அந்த படம் ஒரு கல்ட் ஃபிலிம். இப்போ வரைக்குமே நாங்கள் அது ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்துட்ருக்கோம். மேடையில் ஏறி அந்த படத்தில் நடித்தவங்க, டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து தப்பான விமர்சனம் எழுதின பத்திரிகையின் பெயர், அந்த விமர்சகரின் பெயரை சொல்லி அதுக்கப்புறமா அந்த ஆஸ்கர் அவார்டை வாங்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ பெரிய அவமானம்!